எக்ஸாக்ட்லி. ஸோ, ஏற்கனவே மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே. யூ வாண்ட் டூ உங்க கம்பெனிக்கு அந்த ப்ராடக்ட் வருது. ஓகே. உங்க கம்பெனிக்கு அந்த ப்ராடக்ட் வருது. இந்த மாரி ரீவாம்ப் பண்ணணும் அப்டி சொல்ட்டு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீவாம்ப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ட்ரூ? ஆர் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்? லோ ஃபெர்டிலிட்டி இஸ் அ சொல்யூஷன். ஏற்கனவே இருக்கிற வெப்சைட் நல்ல வெப்சைட்டா? நல்ல வெப்சைட் இல்லையான்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? யுஎக்ஸ் ஆடிட்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யுஎக்ஸ் ஆடிட். யாருக்கெல்லாம் தெரியும் யுஎக்ஸ் ஆடிட்ன்னா என்னன்னு சொல்ட்டு? ஸோ, இந்த யுஎக்ஸ் ஆடிட்ன்றது என்னன்னா, ஏற்கனவே பண்ண உங்களுடைய ஆப்ப ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி, அதுல என்னென்ன மாரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு, யூசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல இருந்து, விஷுவல் ஆஸ்பெக்ட்ல இருந்து, இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ல இருந்து, இன்டராக்ஷன் டிசைன்ல இருந்து, ரெஸ்பான்சிவ்னெஸ், அக்சஸிபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தோடைய ஒரு டாக்குமென்டேஷனுக்கு பேரு தான் யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இப்ப தான் ப்ரோ இது மாரி ஒண்ணு கேள்விப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, எஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும்னா, ஏடின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப தான் எனக்கு தெரியுது. யுஎக்ஸ் ஆடிட்ன்னு ஒண்ணு இருக்குன்றது அப்படின்னா, எஸ் மட்டும் போடுங்க. ஓகே. இல்ல எனக்கு அது ஏற்கனவே தெரியும்னா, ஆடிட் ஏடி மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே. நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் உங்ககிட்ட இருந்து. கம் ஆன் கைஸ் டைப் பண்ணுங்க. எஸ். ஜஸ்ட் எஸ் போட்டா கூட ஓகே தான். இதுக்கு முன்னாடி தெரியும் அப்டின்னா, ஏடின்னு டைப் சொன்னேன். யாருக்கெல்லாம் தெரியும்? யுஎக்ஸ் ஆடிட்னா என்னன்னு சொல்ட்டு? அப்பவும் நம்ம யாருக்குமே தெரியாது. கரெக்ட்டா? ஸோ, யுஎக்ஸ் ஆடிட்ன்றது ஒரு ரிப்போர்ட். சரியா? இது ரிப்போர்ட்ட போய் சாம்பிள் ரிப்போர்ட்ட போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்ல டெம்ப்ளேட் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? இதுல பிடிஎஃப்ல போனீங்கன்னா, யுஎக்ஸ் ஸ்டுடியோஸ் இந்த மாரியான சில வெப்சைட்ஸ்ல எப்படி வந்து ஒரு யுஎக்ஸ் ஆடிட் ஒண்ணு பண்ணணும் அப்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு ரீவாம்புக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, இதுல கேட்கும். என்ன கேட்கும்னா, ஒவ்வொரு ஆப்புடைய ஸ்கிரீன்ஷாட் லேண்டிங் பேஜ் அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு? அதுல என்ன இஷ்யூஸ் இல்ல அப்டி சொல்ட்டு, இந்த மாரி டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணி, உங்களோட கிளையன்ட்க்கு வந்து நீங்க போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான், அவன் ப்ராஜெக்ட் ஓகே. இந்த பசங்களுக்கு உண்மையாலுமே யுஐ, யுஎக்ஸ் தெரியுது. இந்த இந்த கம்பெனிக்கு உண்மையாலுமே யுஐ, யுஎக்ஸ் தெரிஞ்சுனா மட்டும் தான், இந்த ரீவாம்ப் ப்ராடக்ட்ட உங்ககிட்ட குடுப்பான். இல்லன்னா குடுக்க மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட் தானே இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் என்னது? யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இந்த மாதிரி இன்னும் யுஎக்ஸ தோண்ட தோண்ட பல்வேறு விதமான புது புது விஷயத்த என்னால சொல்லிட்டே இருக்க முடியும் வருஷம் ஃபுல்லாவும். ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ல முடியும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ட முடிஞ்சா என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். யுஎக்ஸ் ஆடிட் ஃபைனல் ரிப்போர்ட் சொல்ட்டு. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அதுல இருக்கிற பாசிட்டிவ் இன்டராக்ஷன், நெகட்டிவ் இன்டராக்ஷன், அதுல எது மாத்தலாம், எது மாத்தக்கூடாது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணிட்டு, தே வில் கிவ் த ஃபைனல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ட வச்சு தான் உங்களோட கம்பெனி என்ன பண்ணும், வொர்க் ஸ்டார்ட் பண்ணும்.
ஸோ இத மட்டும் பண்ணி குடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு டீம் இருக்கு. யுஎக்ஸ் ஆடிட் பண்றதுக்கு மட்டுமே ஒரு டீம் இருக்கு. ஒரு கம்பெனிலயும். தெரியுமா? அதுக்கு மட்டும் வருவாங்க. எதுக்கு வருவாங்க? அதுக்கு மட்டும் வந்து இன்டர்னல் ஆடிட்டரோ, ஐ மீன் இந்த யுஎக்ஸ் ஆடிட்டோ பண்ணிட்டு, உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க அத பார்த்து என்ன பண்ணிக்கணும்? பார்த்துக்க வேண்டியது தான். இந்த கான்செப்ட்லாம் நீங்க போய் உங்களோட இன்டர்வியூல பேசுனீங்கன்னா, உங்களுக்கு இது சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் தெரியும் அப்டின்றது நெனைப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ யுஎக்ஸ் ஆடிட்ன்றது நான் எதுக்காக யூஸ் பண்றது? ஏற்கனவே ஒரு ஆப் லான்ச் ஆயிடுச்சு. அது பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகுதா? பெர்ஃபார்ம் ஆவலையா? அப்டின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த யுஎக்ஸ் ஆடிட். சப்போஸ் நீங்க ரீவாம்ப் பண்ண போறீங்க. இல்ல ஒரு ஆப் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது உண்மையாலுமே பெர்ஃபார்ம் ஆகுதா? அப்டின்றத தெரிஞ்சுக்கணும்னா, யூ ஷுட் டூ த யுஎக்ஸ் ஆடிட். இந்த ரிப்போர்ட்ட ஜெனரேட் பண்ணி குடுக்குறதுக்கு பேரு யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். ஓகே. ஹியூராஸ்டிக் எவாலுவேஷன் என்னது ப்ரோ? அதுக்குள்ள வருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஹியூரியாஸ்டிக் எவாலுவேஷன். ஹியூராஸ்டிக் எவாலுவேஷன்றது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு விஷயம். அதாவது உங்களோட யுஐ எந்த மாரி இருக்கு? உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க? அதுல இருக்கிற விஷயம் என்ன? அப்படின்றது. இதோ இருக்கு பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் ராபிட் எவாலுவேஷன் ஆஃப் டிசைன் அஸ்பெக்ட் பை கம்பேரிங் ப்ராடக்ட்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் அகைன்ஸ்ட் செட் ஆஃப் எஸ்டாபிளிஷ்ட் usability principles or heuristic evaluation is self-contained process to be part of UX audit. ஸோ இந்த யுஎக்ஸ் ஆடிட்ன்றது ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டுக்கு எங்கருந்து நீங்க எது மூலியமா எந்த கிரைட்டீரியா மூலியமா செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் மூலியமா தான் செக் பண்ணுவீங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ரீவாம்ப் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இதான் அந்த 10 ஸ்டெப்பு. விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். மேட்ச் பிட்வீன் தி ரியல் match between the system and the real world, user control and freedom, consistency, consistency and standard, error prevention, recognition rather than recall, flexibility of efficiency of use, aesthetic and minimalistic design, help user recognize, diagnose and recovery from error, help and documentation. இதுதான் உங்களுடைய என்னது ஹியூராஸ்டிக் எவாலுவேஷனுடைய 10 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ட வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஆப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கோ த்ரூ பண்ணுவீங்க. ஹவ் டூ கண்டக்ட் அ ஹியூராஸ்டிக் எவாலுவேஷன் இங்க இருக்கு பாருங்க. Know what test and how, okay, whether it is the entire product or one of the procedure, clearly define the parameter, what test objective. அதாவது இத வச்சு நீங்க ஃபுல்லாலாம் பார்க்கறது கிடையாது. ஒரு ஃபீச்சரா தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீவாம்ப், இட்ஸ் நாட் a entire journey. You want to define it very limited. ஆர் யூ நீட் டூ டிஃபைன் எல்லா பேஜுமே நான் ரிஃபைன் பண்ண போறேன். ஆனா, இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் பண்றேன் அப்டி சொல்ட்டு, பார்ட்டாவும் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ, இஃப் யூ ஆர் ரீவாம்பிங் சம்திங், ஏற்கனவே லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட்ட பத்தி ரீவாம்ப் பண்றீங்கன்னா, அதுல ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். ஓகே. இட்ஸ் நாட் அ யூ ஸோ அப்போ நீங்க நீங்க போட்டுறலாம். டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்டின்னு போட்டுறலாம். மனசிலாயோ? கிளியர் ஆயிடுச்சா? இப்போ உங்க யுஎக்ஸ் சேலஞ்சஸ்ல நீங்க என்ன பண்ணணும்?
அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கிற மாரி பிளான் பண்ணணும். ரிப்ளை சூப்பர். தாங்க் யூ. கைஸ் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 90 டேஸ் ஆஃப் சேலஞ்சஸ் எடுத்து போடுறீங்கன்னா, தட் ஷுட் ஹேவ் சம் வேலிட் எவாலுவேஷன் ரிப்போர்ட். அந்த எவாலுவேஷன் ரிப்போர்ட்ல அது பாஸ் ஆயிருக்கா? பாஸ் ஆவலையா? ஏன் அது பாஸ் ஆவல? என்ன பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு? அப்போ சாம்பிள் ஆடிட் ரிப்போர்ட் நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான், உங்களால என்ன பண்ண முடியும்? எது தப்பு, எது ரைட்ன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ சாம்பிள் இந்த மாரி 10 ரிப்போர்ட் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. காட் இட். என்ன கணபதி புரியலையா? கைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரியலையா கைஸ்? மொத்தம் 23 பேர் இருக்கீங்க. எனக்கு எத்தன பேர் இங்க போட்டிருக்கீங்க? உங்களுக்காக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கான்செப்ட் எடுத்து வந்து எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. யூசபிலிட்டி சாரி யுஎக்ஸ் ஆடிட். நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த யுஎக்ஸ் ஆடிட் போடணும்ப்பா. ஓகே. இந்த யுஎக்ஸ் ஆடிட் போடணும். இதுல பாசிட்டிவ் ஃபைண்டிங் என்ன? நெகட்டிவ் ஃபைண்டிங் என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குது. உங்களலாம் நான் வந்து ஐஐடி ஸ்டூடண்ட்க்கு நிகரானவங்கன்னு சொல்லிட்டு நான் பேசின்னு இருக்கிறேன் இங்க. ஓகேவா? அப்போ இந்த மாரி யுஐ, யுஎக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இவனுங்க பண்ணுவானுங்கன்றத, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இருக்கானுங்க பாருங்களா டீம்மேட்ஸ். சாரி இதெல்லாம் பெர்சோனா. ஓகேவா? அதாவது பையரு, ஓனரு, ஏஜென்ட்டு, ஓனரு அண்ட் டெனன்ட் அண்ட் பையர். அதாவது என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து அந்த அந்த யூசராவே மாறி அவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஓகே. ஸோ இது போல நம்பளும் என்ன பண்ணணும்? ஒரு யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு ஆப்புக்கு நீங்க பண்றீங்களா? எந்த ஆப்புக்கு நீங்க பண்றீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூராஸ்டிக் எவாலுவேஷன் உடைய டெம்ப்ளேட்ட டவுன்லோட் பண்ணிருவோம். எனக்கு வெயிட் பண்ணுங்க. நேரா இங்க போயிடுங்க. அதோ பாருங்க எனர்ஜி குரூப்ல போயிட்டீங்கன்னா, ஓகே. ஹி வில் கிவ் அ பிடிஎஃப் ஃபார்மேட். ஓகே. எல்லாமே இதுல இருக்கும். எப்படி கண்டக்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? எத்தன டீம் மெம்பர்ஸ் இருக்கணும்? எல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்றேன், 3 டூ 5 பீப்பிள் ஷுட் பி இண்டிபெண்டன்ட்லி எவாலுவேட் தி சேம் இன்டர்ஃபேஸஸ். ஓகே. ஸோ உங்களுடைய பீப்பிள் கிட்ட நீங்க ஒண்ணா உட்கார்ந்து ஒரு ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் போட்டு, இதான் வொர்க் புக். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னா என்னன்னா, யூசர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவரோட விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுகிறது. அவரு என்ன யோசிக்கிறாரோ, அது எல்லாமே அவருக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்றதுனா, குட் அப்படின்னு போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணணும், இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. பட் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இப்படி எழுதலாம். ஓகே. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இதான் இதுக்கான வொர்க் புக்கு. இங்க கீழ பார்க்குறீங்க இல்லையா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ். இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல என்னென்ன மாரியான எரர்ஸ் இருக்குன்றத ஃபிகர் அவுட் பண்ணிட்டு, அத என்ன பண்ணுவாங்க, அத அப்படி எழுதுவாங்க. இஷ்யூ டெக்ஸ்ட் வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல போட்டிருக்கதுனால தெரிய மாட்டேங்குது. இதோ இருக்கு பாருங்க. ரெக்கமெண்டேஷன். அப்போ வாட் இஸ் ஹியூராஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் வாட்? பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்டராக்ஷன் ஆர் பாசிட்டிவ் ஃபைண்டிங்ஸ், நெகட்டிவ் ஃபைண்டிங்ஸ். ஃபைனலி யூ வாண்ட் டூ கிவ் அ ரெக்கமெண்டேஷன். இந்த 3 விஷயத்துக்காக தான் இது பண்றீங்க. புரிஞ்சுதுங்களா கைஸ்? இதுக்கு வந்து பிடிஎஃப் இருக்குது. ஓகே. என்ன பிடிஎஃப் இருக்குது? இந்த மாரி பிடிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி ஒவ்வொரு எரர கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலேயே எல்லாமே இருக்கு ப்ராசஸ். படிச்சுட்டு,
நீங்க ஒரு 2, 3 பேர் சேர்ந்து, நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு யூராஸ்டிக் எவாலுவேஷன் ஒரு ஆப்புக்கு பண்ணுங்க. பண்ணலாமா? இதோ இருக்கு பாருங்க டாக்குமெண்ட் இங்க. ஓகே. ஸோ சிஸ்டம் ஆஃப் விசிபிலிட்டி செட்னா என்ன? அது எந்தெந்த மாதிரியான இஷ்யூஸ நீங்க வந்து இங்க நோட் பண்ணலான்றதுக்கான டாக்குமெண்ட் இது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி அத பத்தி டீட்டெயிலா படிக்கணும்னா, அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு அ இத பத்தியும் படிக்கணும்னா, நீங்க இங்கருந்து படிக்கலாம். அதுக்கு தான் நான் இத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்த 10 லாவையும், அந்த 10 பிரின்சிபல்ஸையும் இந்த யூஎக்ஸ் இதுல போயிட்டு டீட்டெயிலா படிச்சதுக்கப்புறம், உங்க ஒரு ஆப்ப வந்து நீங்க இப்படிதான் என்ன பண்ணணும்? இதான் அந்த 10 ரி இதோட ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். பட் நீங்க இத பத்தி டீட்டெயிலா படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதோ இருக்கு பாருங்க. இதுதான் அதோட இது. ஓகே. இது போல இருக்கு. சரியா? இந்த மாரி டாக்குமெண்ட்ட போய் படிச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, யூசபிலிட்டி, யூராஸ்டிக் எவாலுவேஷன வந்து போய் போட்டு பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரீவேம்ப்க்குள்ள வாங்க. ரீவேம்ப்ப நம்ம எதுக்காக பண்றோன்றத நீங்க தெளிவுபடுத்துங்க. புரிஞ்சுதுங்களா? கைஸ்? ஸோ ரீவேம்ப் இப்ப எதுக்காக பண்றோன்றது புரிஞ்சுதா? இப்ப 90 டேஸ் சேலஞ்ச நீங்க எதுக்காக பண்ணணும்னு புரிஞ்சுதா? அதாவது டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன்ன்றது வேற. புதுசா ஒரு விஷயம் வந்திருக்குது. புதுசா ஒரு டிசைன் வந்திருக்குது. அது என்னன்னா கிளாஸ் மாரி எஃபெக்ட் வந்திருக்குது. புதுசா வந்து அப்படியே கண்ணாடி மாரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாரினா கிரேடியன்ட் எஃபெக்ட் வருது அப்படின்னா டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லருந்து நான் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போ இன்னும் ஒண்ணு இருக்கு. டிவைஸஸ். நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப் இல்லன்னா வெப் ஆப். இது 2த்துல வுட்டா வேற எந்த ஆப்புக்கும் நம்ம வந்து டிசைனே பண்ண மாட்டோம். இதானே உண்ம? கரெக்ட்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் இட் ட்ரூ? ஸோ என்னுடைய எனக்கு வந்து இந்த 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 கூகுளோடைய இது இருக்குல்லப்பா, இந்த மெட்டீரியல் டிசைன். இந்த சைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா என்னோட இது ஓப்பனே ஆவாது. எதுல ஓப்பன் ஆவாதுன்னா, நம்மளோட பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ல இது ஓப்பன் ஆவாது. ஓகே. அதனால தான் நான் இப்ப விபிஎன் போட்டு நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி ஷோகேஸ் பண்றேன். ஓகே. இப்ப இப்ப நான் அதுவே இந்த விபிஎன் போடலன்னா இது ஓப்பனே ஆவாது ஆக்சுவலி. ஏன்னா இது பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ன்றதுனால. ஓகே. சரி ஓகேப்பா. டிவைஸஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ தீம்ஸ் மாறும். இந்த மாரி நெறைய புது புது டிசைன் தீம் வரும். ஓகேவா? அதாவது கூகுளோடைய யுஐ தீமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் யுஐன்னு ஒண்ணு இருக்கா? ஒன் யுஐ ஒன் யுஐன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. தெரியுமா? சாம்சங்கோட இது. இந்த மாரி ஓஎஸ் பத்திலாம் நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? சாம்சங்கோட ஒன் யுஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டிசைன் சிஸ்டம் இருக்கு. ஓகே. திஸ் இஸ் த ஒன் திங். அனதர் திங் இஸ் இங்க கூகுளோடைய மெட்டல் டிசைன். ஓகே. ஸோ இந்த மாரி இருக்கும் பட்சத்தில், இதுல நெறைய விதமான டிவைஸஸ் இருக்குமா? என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கு?
மெட்டீரியல் டாட் ஐஓன்றது தான் பழைய காலத்து அ ஆண்ட்ராய்ட் டிசைனுடைய விஷயங்கள்ப்பா. இந்த விஷயத்துக்குள்ள போயி நீங்க பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்போது, இது உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் எழுதி பார்க்கும்போது, உங்க மைண்ட் என்ன பண்ணும், இன்டைரக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த டிசைன் சிஸ்டம். சொல்றது புரிஞ்சுதா? நான் மெட்டீரியல் டிசைன் 2 தான் சொல்லுவேன் நான் எல்லார்கிட்டயுமே. ஃபர்ஸ்ட் போய் படிங்கன்னு சொல்ட்டு. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஆ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் டிசைனுடைய எல்லா டயகிராம்ஸ் இருக்குல்ல. இந்த மெட்டீரியல் டிசைன் கைட்லைன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது காம்போனன்ட் ஐகான்ஸ் தட்ஸ் ஆல் ஃபேக்டரு, ஆல் டிசைன் ஆல் திங்ஸ நீங்க என்ன பண்ணுங்க, இதோ பாருங்க காம்போனன்ட்குள்ள போயிட்டு, கையாலயே வரைஞ்சு பாருங்க. ஒரு நோட் புக் எடுத்துக்கங்க. ஓகே. இப்போ ஆப்போடைய பாட்டம் பார் இருக்கு. அத இம்ப்ளிமென்டேஷன் நம்ம பார்க்க தேவல்ல. டிசைன் மட்டும் பாருங்க. ஓகே. பார்த்துட்டு யூசேஜஸ்க்கான இங்க கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படிலாம் யுட்டிலைஸ் பண்ணணும், பேட் பிஹேவியர் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றத ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க. எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணணும், குட்டா யூஸ் பண்ணணுன்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. இங்க அனாட்டாமியும் போட்டிருக்காங்க. அனாட்டாமின்னா அதோடைய ஸ்பேசிங் அண்ட் சினாரியோஸ். அப்புறம் ஸ்பெக்ஸ் இருக்கும் இது கூட. என்ன ஸ்பெக்கு? இதோ இருக்கு பாருங்க ஸ்பெக்ஸ். என்ன சைஸ்ல குடுக்கணும், என்ன சைஸ்ல குடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்க இருக்குது? உங்களுடைய மெட்டீரியல் டிசைன்லயே இருக்கு. நீங்க இங்க போயிட்டு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பார்க்கிறீங்க. அத உங்க டிசைன்க்குள்ள கொண்டு வர்றீங்க. நீங்களா இங்க எதுவும் உருவாக்கவே தேவையில்ல. ஆல்ரெடி Google வந்து 5000 டிசைனர வச்சு அழகா வந்து மெட்டீரியல் டிசைன் ஏன் வைக்கணும்? ஏன் வைக்கக்கூடாது? அதுல என்ன பிரின்சிபல் இருக்குது? எதனால நான் அப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விதமான யுஎக்ஸ் ஓரியன்டடான விஷயத்தையும் குடுத்துட்டான். பிரின்சிபல் ஓகே. எல்லா விதமான பிரின்சிபலையும் குடுத்துட்டான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், அவன் அவன் குடுத்துருக்கிற பிரின்சிபல அழகா ஃபாலோ பண்ணி, உங்க ப்ராடக்ட்ட நீட்டா டிசைன் பண்றான் போதும். அதுக்கான மீனிங்கையும் குடுத்துட்டான். அதோடைய ஃபுல் என்டயர் திங்ஸையும் குடுத்துட்டான். ஒய் யூ நீட் டூ யூஸ்ன்ற அந்த யுஎக்ஸ்க்கான விஷயத்தையும் குடுத்துட்டான். நீங்க படிக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? ஸோ, Googleலோடைய என்டயர் சிஸ்டமும் என்ன இருக்கு இங்க? ஃபுல்லா இருக்கு. இது வந்து மெட்டல் டிசைன் 2 m2.metal.io ஓகே. இத போயிட்டு எல்லா காம்போனன்ட்டையும் கையில வரைஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளுக்கு ஓ! ஸ்விட்சா? ஓ! ஸ்நாக் பார்னா இப்படி இருக்குமா? ஓ! ஸ்லைடரா? ஓகே. ஷீட்டா? ஓகே. பாட்டம் ஷீட்டா? ரேடியோ பட்டனா? டெக்ஸ்ட் ஃபீல்டா? டைம் பீக்கரா? டூல் டிப்பா? அப்படி சொல்ட்டு நீங்க கையில வரைஞ்சு பார்க்கும்போது தான், அந்த ஆப்பு எப்படி ஒர்க் ஆகுது? அந்த விஷயம் எப்படி இருக்குது? இத நம்ம எப்படிலாம் யுட்டிலைஸ் பண்ண போறோம்? அப்படின்ட்டு தெரியும். இந்த டூல் டிப்ப எங்க யூஸ் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது வேர் வி நீட் டூ யூஸ் இந்த டூல் டிப்பு. ஐகான் மட்டும் இருக்குதுன்னா, அந்த இடத்துல நாங்க டூல் டிப் யூஸ் பண்ணணும். அப்படி ஐகான்லாம் இல்லன்னா, அந்த டெக்ஸ்ட் டைப்போகிராஃபிலாம் குடுக்கக்கூடாது. ஓகே. இது தெரியாம நம்ம ஆளுங்க எதுக்கா இருந்தாலும் இந்த வெப்ல டூல் டிப்னு ஒண்ணு குடுத்துருவாங்க. டூல் டிப்னா மொத என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும் டூல் டிப்னா என்னன்னு சொல்ட்டு? டூல் டிப்னா தெரியாதா? ஓகே. வேற யாருக்கு தெரியும் டூல் டிப்னா என்னன்னு சொல்ட்டு? ஓகே. சூப்பர். வெரி குட். யாருக்குமே தெரியாதா டூல் டிப்னா என்னன்னு சொல்ட்டு? வெரி குட். ஓகே. அப்ப நான் கரெக்ட்டான விஷயத்த தான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. சந்தோஷம். நான் கூட ஏற்கனவே ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும் பார்த்து பயந்துட்டு இருந்தேன். பரவால்ல. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தான் இருக்குது. ம். ஓகேவா? இந்த மெட்டல் டிசைன்குள்ள போறீங்க. காம்போனன்ட்ட கிளிக் பண்றீங்க. ஓகே. ஒவ்வொரு வெப்லருந்து, ஆண்ட்ராய்ட்லருந்து, ஃப்ளட்டர்லருந்து, iOSலருந்து எல்லா காம்போனன்ட்டையும்
என்ன பண்ணுங்க, உட்காந்து படம் படமா கையில வரைஞ்சு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. டைம் பிக்கரு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஸ்நாக் பாரு, ஸ்வாட்ச்சு, டேப்ஸு, ஸ்லைடர்ஸு, ஷீட்ஸு, ரேடியோ பட்டனு, நேவிகேஷனு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது இங்க? ஆப்ஷன்ஸ் இருக்கு. டயலாக் பாக்ஸு, டிவைடரு, மெனூஸு, டேட் பிக்கரு, சிப்ஸு, செக் பாக்ஸு, பட்டன்ஸு, ஆ பட்டன் ஃப்ளோட்டிங் ஆக்ஷனு, கார்டு, அம் பாட்டம் நேவிகேஷனு, டாப் பாரு இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கையால வரைஞ்சு பாருங்க. இதான் நான் குடுக்குற டாஸ்க். என்னா ப்ரோ கையெல்லாம் வரைஞ்சு பார்க்க சொல்றீங்க? வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிக்கும்பா. நீங்க அடுத்த வாட்டி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எதுவும் யோசிக்க மாட்டீங்க. கடகடன்னு போவீங்க. ஒரு ஆப் ஒரு ஐடியா சொல்லும்போதே உங்க மைண்ட்ல வந்து யூஐ வந்துரும் கண்ணுக்கு. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஆண்ட்ராய்டோட சிஸ்டத்த வந்து கரைச்சு குடிக்கிறீங்க. புரியுதா? இது வந்து ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் டிசைன் 3 புரிஞ்சுதா? ஓகே. நெறைய இருக்கு இங்க. நெறைய இருக்கு. ஓகே. டிசைன்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. வெப் லேஅவுட். ஓகே. வெப் லேஅவுட்னா வெப்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது? ஆண்ட்ராய்டு. ஓகே. ஃப்ளட்டரு இருக்கா? அதுக்கப்புறம் அக்சஸிபிலிட்டினா என்ன? கன்டென்ட்னா என்ன? கஸ்டமைசிங் மெட்டீரியல்ஸ்னா என்ன? டிசைன் டோக்கன்ஸ்னா என்ன? நெறைய பேர் கேட்பாங்க. டோக்கன் என்னது ப்ரோ? அப்படின்னு கேட்கறாங்க இன்டர்வியூல. போய் படிங்க. லேஅவுட்ட போய் படிங்க. லேஅவுட் எப்படி போடலான்னு பாருங்க. இதெல்லாம் எந்த அகாடமியும் சொல்லிக் குடுக்கலன்னா, இத வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு, இன்னைக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் லேஅவுட் போட ஆரம்பிங்க. புரிஞ்சுதாப்பா? காட் இட்? ஸோ, அந்த ஃபர்ஸ்ட்டு M2வ முடிங்க. அதுக்கப்புறம் M3க்கு வாங்க. M3ல காம்போனன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கும் எல்லா காம்போனன்ட்டுமே. இப்ப லேட்டஸ்ட் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம். ஆக்ஷன்னா என்ன? ஓகே. ஆக்ஷன் ஐட்டம்னா பட்டன்ஸு. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேப் ஐகான், ஃப்ளோட்டிங் பட்டன், ஐகான்ஸ் பட்டன், செக்மென்டேஷன் பட்டன், கம்யூனிகேஷன், ஓகே. பேட்ஜ், புராகிரஸ் இண்டிகேட்டர், ஸ்நாக் பார், டூல் டிப், கன்டெய்ன்மென்ட். கன்டெய்ன்மென்ட்னா என்னது? செக்மென்ட் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாட்டம் ஷீட், கார்டு, கரோசல் இதெல்லாம் தெரியாம போயிட்டு, நீங்க எப்படி யுஐ டிசைன் பண்ணி குடுக்க முடியும்? இத சொன்னதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல கோடிங் தேவைன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் த நேம். பாட்டம் ஷீட்னா என்னன்னா தெரியணும். கார்ட்னா என்னன்னா தெரியணும். கரோசல்னா என்னன்னா தெரியணும். டயலாக்ஸ், டிவைடர், லிஸ்ட், ஷீட், நேவிகேஷன், செலக்ஷன், டெக்ஸ்ட் இன்புட். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் வேர்? இன் டிசைன் சிஸ்டம். புரிஞ்சுதா? அப்படியே சரி ஓகே. மெட்டீரியல் டிசைன் பத்தி பார்த்தோமா? ஆண்ட்ராய்டு டிசைன். ஆண்ட்ராய்டு டிசைனுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க எத்தன விதமான டூல்ஸ் இருக்கு டிவைஸஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்கிரீன். லைக் டேப்ன்னு வச்சுக்கங்க. இல்ல வெப்ன்னு வச்சுக்கங்க. இது வாட்ச். இது டிவி. இது வந்து ஆட்டோமோட்டிவ்க்கு யூஸ் பண்றது. ஓகே. கேஸ் ஸ்டடீஸ் பாருங்க. என்னென்ன கேஸ் எல்லாம் என்னென்னதுக்கு போட்டுருக்காங்க பாருங்க. இது வருமா ட்ரை அவுட் கேஸ் ஸ்டடி ஃபார் ஆர் சாம்பிள். ஸ்டார்ட் டிசைன் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஃபார் ஃபிக்மா பேஸ்டு கேஸ் ஸ்டடீஸ் ஆர் ஆப் சாம்பிள்ஸ். அவனே குடுத்து வச்சிருக்கான் பாருங்க. உங்களுக்கு வந்து கிட் வேணுமா? கிட் இருக்கு இங்க. கிட் அழகா எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஃபிக்மால அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு அவசியமே இல்ல.
அந்த ஆப்புக்கான ஒரு ரீசன் இருக்கணும். அத வேலிடா பிரசன்டேஷன் பண்ணணும். இது வந்து எங்க போய் பார்த்தேன்னா, developer.android.com design.ui போய் பார்த்தோம். /ui. இதெல்லாம் இன்னைக்கு தான் சார் நான் பார்க்குறேன் வாழ்க்கையிலே. அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன்னு போட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் தலைவரே. அப்படின்றவங்கலாம் எதுவுமே போடவே தேவையில்ல. ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு ஏஎன் நேம் மட்டும் டைப் பண்ணீங்க. ஏன்னா ஆண்ட்ராய்ட பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஆண்ட்ராய்ட ஓஎஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் தலைவரே. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இதெல்லாம். அவங்களாம் ஆண்ட்ராய்டுன்னு போட்டுங்க. ஏஎன் போட்டுங்க. இதெல்லாம் நீ தான் சொல்லிக் குடுக்குறாங்க எனக்கு. நீ தான் தலைவரே சொல்லிக் குடுக்குற. அப்டின்னா, ஜஸ்ட் மீ அப்டி சொல்லி டைப் பண்ணி பார்க்கலாம். கௌதமுக்கு தெரியும். ஓகே. சிலம்பரசனுக்கு தெரியும். ஓகே. வேற? ராம்குமார். எஸ். உங்களுக்கெல்லாம் வந்து ராம்குமாருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ படிக்கும்போதே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நாங்க எல்லா சீக்ரெட்டும் சொல்லிவிடுவோம். யுஐனா என்ன? இதுக்கு சாம்பிள்லாம் எங்க இருக்குது? நீங்க ஏன் மெட்டீரியல் டிசைன ஃபாலோ பண்ணணும்? நீங்க ஏன் ஓனா ஒரு டிசைன உருவாக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுவோம். அதான் எங்ககிட்ட ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும், மத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற அ வித்தியாசம். சரிங்களா? எனிவே நாட் அ ப்ராப்ளம். இப்ப நம்ம iOS டெவலப்பர் டாட் ஆப்பிள் டாட் காம்ல இருக்கோம். இங்க பார்த்துக்கணும் நீங்க. நியூ பிளாட்ஃபார்ம்ஸ். iOS, iPad, macOS, tvOS, Vision Pro, watchOS. இதுல டிசைன்க்குள்ள போயிடணும் நீங்க. டிசைன்க்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்த்துக்க முடியும். அதோட ரிசோர்ஸஸும் இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. உங்க Figmaக்கு தேவையான ரிசோர்ஸஸும் இங்க அவைலபிளா இருக்கும். இதோ இருக்கு பாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆல் தி திங்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். யூ ஜஸ்ட் வாண்ட் டூ ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவ்வளோதான். இங்க ஒவ்வொரு டிவைஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு iOS டிசைன். 2வது வாரத்துக்கு iPad OS. அடுத்த ஒரு வாரத்துக்கு macOS, tvOS, visionOS, watchOS. இத ஒரு வாரத்துக்கு டிசைன் பண்ணீங்கனாலுமே, ஓகேவா? உங்களுக்கு வந்து 60 நாள் போயிடும். கரெக்ட்டா? 4 1 மந்த்து ஓகே. ஒரு 40 டேஸ் வச்சுக்கங்க. ஓகே. இந்த டிவைஸஸ்க்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சாலுமே, யூ கேன் ஹேவ் 45 டேஸ்க்கான வொர்க் பண்ண முடியும். Android உடைய OS டிவைஸஸ்க்கு போனீங்கன்னா, இதுல அதே மாதிரி ஒரு 4 டிவைஸ் தானே இருக்குது. இந்த டிவைஸஸ எடுத்து வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதுக்கு ஒரு 40 டேஸ் போயிடும். அப்புறம் இருக்கிற நம்மளோட Windows, Microsoft உடைய டிசைன் பேட்டர்ன். ஓகே. விண்டோஸ் டிசைன் போட்டீங்கன்னா வருவாரு. எஸ். விண்டோஸ் டிசைன் சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னா, வந்துருவாரு இந்த மாரி. ஓகே. டிசைன், டெவலப். நீங்க டைரக்ட்டா போய் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, இந்த விஷயத்த எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிங்க.
டிசைன்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ்லாம் போய் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. இந்த அக்சஸிபிலிட்டிய போய் படிங்க. இந்த கன்டென்ட் டிசைன பத்தி படிங்க. டிசைன் டோக்கன்ஸ் பத்தி போய் படிங்க. டிசைன் லாங்குவேஜ் பத்தி போய் படிங்க. கலர் பத்தி படிங்க. எவாலுவேஷன் பத்தி படிங்க. எலிவேஷன், ஐகானோகிராஃபி, லேஅவுட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிசைன் சிஸ்டத்துல வர்றது. ஓகே. நான் வந்து உங்கள இங்கருந்து டிசைன்ஸ காப்பி பண்ண சொல்லல. போய் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றேன். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தட்? புரிஞ்சுதா? ஸோ விண்டோஸு, ஆப்பிளு, அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு, இன்னும் டிசைன் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒன் யூஐன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒன் யூஐல என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு? என்ன விஷயங்கள் இல்ல? அப்படின்றது எல்லாத்தையும் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ஒன் யூஐ உடைய டிசைன் சிஸ்டம் கான்செப்ட்ட போய் கண்டுபிடிங்க. சி யூ வாண்ட் டூ பி வெரி கிளியர், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்காது. சொல்றது புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏற்கனவே மத்தவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அத பார்த்து ஒண்ணு பண்றேன். இட் வில் நாட் வொர்க் அவுட் ஃபார் எவ்ரிஒன். ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் வொர்க் ஆயிடுச்சு. ஏன் எனக்கு வொர்க் ஆகாது? எல்லாருக்கும் வொர்க் ஆகும். உங்களுக்கு வொர்க் ஆகாது. அப்படின்னு வச்சுக்கங்க. அப்போ ஐ வாண்ட் டூ பி வெரி யூனிக். சாம்சங்கோட ஒன் யூஐ கைட்லைன்ஸ் கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள போய் பாருங்க. சாம்சங் டெவலப்பர். அப்பா நீங்க இந்த பாருங்க இந்த டெவலப்மென்ட்ட தெரிஞ்சுக்க மாட்டேன். அப்படிலாம் இருக்கிறவங்க நெறைய பேர் இந்த Instagramல நான் லாஸ்ட் டைம் அந்த மச்சினிட்ட கோடு போட்டிருந்தது. நெறைய பேரு அப்போஸ் தான் பண்ணாங்க. நீங்க எங்க போய் படிக்கிறீங்க பார்த்தீங்களா? developer.samsung.comல போய் படிக்கிறீங்க. டிசைன் பத்தி. வேற எங்க எங்க போய் படிக்கிறீங்க? அங்க போய் படிக்கிறீங்க. நீங்க எத்தன நாளைக்கு தான் வந்து நம்ப பிரின்சிபல்ஸ், ஹியூமன் பிஹேவியர், மோட்டிவேஷன், பர்சோனான்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருக்க முடியும்? யூ வாண்ட் டூ கம் டூ ரியாலிட்டி. டிசைன் அஸ்பெக்ட், லார்ஜ் ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன். ஓகே. கோடிங் அஸ்பெக்ட்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு டெவலப்பர வேல வாங்கணும் நீங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒன் யூஐ. இந்த மாரி நானும் ஓராறு யூஐய கொண்டு வர முடியும். இருக்கு. மார்க்கெட்ல இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஒன் யூஐயோட டிசைன் சிஸ்டம் பாத்துக்கங்க. காம்போனன்ட்லருந்து எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரக்சர், லேஅவுட், காம்போனன்ட், கலர், ஐகானோகிராஃபி, மோஷனு, சவுண்டு, ஹாப்டிக், ரைட்டிங், அக்சஸிபிலிட்டி, ஃபோல்டபிள் லார்ஜபிள் ஸ்கிரீன்ஸ். இது ஒரு பயங்கரமான இன்சைட்டா இருக்கும் உங்களுக்கு. சீரியஸா சொல்றேன். இன்னைக்குலருந்து நீங்க வந்து யூஐனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களால. நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ யூஐ. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூஐ ஃபார் நேட்டிவ்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். நேட்டிவ் பிளாட்ஃபார்ம்னா என்னது? ஒவ்வொரு நேட்டிவ் டிசைன் பண்றது. ஓகே. நேட்டிவ்னா அந்த 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 ஓஎஸ் எடுத்து அதோட ஓஎஸோட டிசைன வச்சு ஒரு ஆப் பில்ட் பண்றது. தட் இஸ் கால்ட் நேட்டிவ் ஆப். ஹைபிரிட் ஆப்னா என்ன தெரியுமா? ஒரு வெப் லேஅவுட்ட கன்வெர்ட் பண்ணி ஒரு மொபைலுக்கு வைக்கிறதுக்கு பேரு ஹைபிரிட் ஆப்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெப் கன்வெர்ட்டட் இன்டூ மொபைல் ஆப். அந்த மாரி. ஸோ நெறைய டெர்ம்ஸ்லாம் இருக்குப்பா. அப்பப்ப நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. யூ வாண்ட் டூ பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் ஃபைன் டே. யார்கிட்டயாவது ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஒரு நாள் ஒண்ணு ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா?
ஸோ, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க 90 டேஸ் சேலஞ்ச் பண்றது, வெறும் மொபைல் ஸ்க்ரீனுக்கோ, வெறும் லேப்டாப் ஸ்க்ரீனுக்கோ பண்ணிட்டு போறது கிடையாது. There was some many OS patterns are there. Android OS pattern, One UI OS pattern, Apple OS pattern, Windows OS pattern. இந்த மாரி பல்வேறு விதமான OS பேட்டர்ன்ஸ் இருக்கு. பேட்டர்ன் மீன்ஸ் வாட்? டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த டிசைன் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம டிசைன் பண்றோமா? இப்படிதான் உங்களோட மைண்ட வந்து உங்கள வந்து இப்படிதான் யூனிக்கா பார்ப்பாங்க. இந்த பெர்சனுக்கு எந்தெந்த டிசைன் ஸ்டாண்டர்ட்லாம் தெரியுது? iOS தெரியுதா? Android தெரியுதா? Windows தெரியுதா? One UI தெரியுதா? வேற என்ன தெரியுது இந்த பெர்சனுக்கு? எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா திங்ஸ். நம்ப வந்து இப்ப நீங்க பண்ண டிசைன்ஸ் எல்லாம் நெறைய பேரு ஸ்டாண்டர்டாவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க பண்ண சில டிசைன்ஸ். யூ பீப்பிள் நீட் டூ ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். ஓகே. இத இத பார்த்துட்டு இதான் உங்களோட ரூல் புக்கு. இப்போ நீங்க எப்படி வந்து வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவீங்களோ அது மாரி தான். புரிஞ்சுதா? காட் இட்? இதுக்கப்புறமா நான் வந்து யூஐல சொதப்புவேன்னு சொதப்புனீங்கன்னா, அது உங்களுடைய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் யுவர் ஸ்கில் ஆன் திஸ் ஒன் யூஐ. இத மாஸ்டர் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவ பயங்கரமா பில்ட் பண்ணுங்கப்பா. உங்க போர்ட்ஃபோலியோ பிகின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஆக்குங்க. பில்ட் பண்ணுங்க. நல்லா போடுங்க. தட்ஸ் ஹவ் திஸ் திங் வில் வொர்க் அவுட். புரிஞ்சுதா? ஸ்டார்ட் வொர்க் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ். நாட் லைக் அ ரேண்டம் டிசைன்ஸ். இப்போ உங்ககிட்ட நான் 90 டேஸ் சேலஞ்சுக்கான டாஸ்க் குடுத்துட்டேன். எப்படி குடுத்துருக்கேன்னா, ஏற்கனவே பண்ண ஆப்ப நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வொர்க் பண்ணுங்க. 1 இல்ல அட்லீஸ்ட் 2, 3 ஸ்கிரீன் எடுத்துட்டு இதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றத ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதெல்லாம் அந்த அந்த இதுல மென்ஷன் பண்ணணும். அந்த போஸ்ட்ல போடும்போது மென்ஷன் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் தி ரிப்போர்ட். யுஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ். தீஸ் ஆர் தி டிஸ்கவரபிலிட்டி இஷ்யூ ஐ ஃபவுண்ட் ஃப்ரம் திஸ் ஸ்கிரீன். மென்ஷன் பண்ணி போடுங்க. நான் 2, 3 போஸ்ட் பண்ணேன். ஐ வில் ஷோ தட். அது எனக்கு புடிக்கவே இல்ல. நான் அது ஃபீட்பேக்கும் குடுக்குறேன். நம்ம டீம்ல தான் போட்டிருந்தது. ஓகே. ஓஎஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிவைஸ்க்கு எடுத்து வொர்க் பண்ணாலும், நீங்க வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த 90 டேஸ் சேலஞ்சுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் வந்து கட் பண்ணிட்டேன். என்னோட ஆண்ட்ராய்டு வந்து இது வொர்க் ஆகாது. அவ்வளோதான். மெட்டல்.3 ஐஓ வந்து வராது. ஏன்னா நான் அந்த விபிஎன் கட் பண்ணிட்டாலுமே வராது அவ்வளோதான். ஸோ ஃபைன். கமிங் பேக் டூ சப்ஜெக்ட். நான் LinkedInல ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம யூஐ சேலஞ்ச் சில சில பேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல. ஓகே. ஓகே. ஸோ ஓகே. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து எடுத்த செஷன வந்து தீபிகா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ரியலி குட். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்ட்டு வெரி குட். ஓகே. இப்போ ரஃபி யூ ஆல்சோ டன் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சரா? ஓகே டன். இந்த மாரி நீங்க படிக்கிற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணுங்க. நல்லது தான்.
ஓகே. நான் ஒண்ணு பார்த்தேன். ஸோ அது நான் சொல்றேன். ஓகே. ராகவனுக்கு தான் இந்த இது ஆக்சுவலா. ராகவன் வந்து யுஐ நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னா, ஸோ இட் ஷுட் பி லைக் அ யுஐ ஆப். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷுவல் இது மாரி தான் இருக்கு. இது வந்து எங்க வரப்போது, என்னன்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. சொல்றது புரியுதா? ஸோ எதுக்கு வொர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரசன்டேஷன்ல தான் நீங்க வொர்க் பண்ணணும். வென் யூ ஆர் கோயிங் டூ பிரசன்ட் ஆர் போஸ்ட் சம்திங். ஓகே. ஸோ இந்த மாரி வெறும் இத மட்டும் போடக்கூடாது. இந்த மாரி வெறும் இந்த மாரி டிசைன்ஸ் மட்டும் போட்டு சேலஞ்ச் அப்படின்னு போடக்கூடாது. சோசியல் ஷேர்ன்னு சொல்ட்டு. இது உங்களோட மொபைல் ஸ்க்ரீன்ல வச்சா எப்படி வரும்ன்றது தான் நீங்க ஷோகேஸ் பண்ணணும் இங்க. லைக் திஸ். ஓகேவா? அதுவும் இல்லாம வொர்க் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஷோகேஸ் பண்ணணும். நாட் லைக் அ ரேண்டம் ஷோகேசிங். பிரசன்டேஷன் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம்ப்பா. வேற எதுவும் முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம்? பிரசன்டேஷன் ஸ்கில். தெரியுதோ, தெரியலையோ, அத நீட்டா பிரசன்ட் பண்றவன் தான் இங்க வெயிட்டு. புரிஞ்சுதா? So, working as a UI designer, you want to அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர் டிசைன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் எல்லாம். சரியா? காட் இட்? ஸோ, யுஎக்ஸ் சேலஞ்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வொர்க் பண்ணுங்க. நாட் லைக் அ ரொம்ப புவரான டிசைன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெறைய பேர் யுஐ சேலஞ்ச் ஒரு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்றாங்க, ரேண்டமா எடுத்து போட்டுர்றாங்க. இப்போ கெத்து போட்டிருக்காருல்ல, டிசைன் போட்டிருக்காரு அவரு இங்க. ஓகே. இந்த இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இது நல்லாவா இருக்கு? இந்த டிசைன் நல்லாவா இருக்கு? அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட போட்டுட்டு, அதுல பிளாக் கலர் டெக்ஸ்ட்ட போட்டுட்டு, என்ன யுஎக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. கலர் கான்ட்ராஸ்ட் மேட்சே ஆவல. ஸோ, கோ-ஃபவுண்டரா? ஸோ, உண்மையா டிசைன் தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த 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 ஸ்க்ரீன்ல இருக்கிற விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கப்பா. அது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ, வொர்க் லைக் அ ப்ரோ, நாட் லைக் அ கிட். நீங்க ஆல்ரெடி எல்லாம் படிச்சுட்டீங்க. சொல்றது புரிஞ்சுதா? அதோ இருக்கு பாருங்க. ஒருத்தவங்க யுஐ போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு யுஐல இருந்து கரண்ட்ல எப்படி இருக்குது, ப்ரொபோஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க. அதுக்கான மீனிங்கையும் குடுத்துட்டாங்க பாருங்க. 1, 2, 3, 4ன்னு குடுத்துருக்காங்களா? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும், படிக்கும் இருக்கிற வித்தியாசம். இதோ இருக்கு பாருங்க. அத பத்தி எழுதியிருக்காங்க பாருங்க. நான் சொல்ல வர்றது இதுதான். சொல்றது புரிஞ்சுதா? இதுதான் அது. கரண்ட்ல இருக்கிறது, அதோடைய ப்ரொபோஸ்டு டிசைனு. அதுக்கு பின்னாடி இருக்கிற திங்ஸ் என்ன? ஒய் ஹேவ் ப்ரொபோஸ்ட் லைக் திஸ்? அதுக்கான மீனிங்கே அங்க போட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சுதா? சூப்பர். இதுதான் நம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் பண்ற வொர்க்குக்கும், பிகினர்ஸ் பண்ற வொர்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேவா? டிசைன்ஸ் ஷோகேஸ் பண்றீங்கன்னா, ப்ராப்பரா ஷோகேஸ் பண்ணணும். இங்க இருக்கிற டிசைனுக்கு ஒண்ணு ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஓகே. இந்த ஸ்டாண்டர்டு அத பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு, அது எப்படி நான் வொர்க் பண்ணியிருக்கிறேன். சம்திங் லைக் திஸ் யூ நீட் டூ வொர்க்.
நாட் லைக் a ரேண்டம் டிசைன்ஸ். ஓகே. ஸோ 90 டேஸ்க்கான சேலஞ்சஸ் இப்படி பண்ணணும்னு சொல்லட்டுனா? எப்படி பண்ணுவீங்கப்பா? பாருங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஏதோ ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னா, வாட்டர் ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளூட்ல யாராவது மாட்றாங்கன்னா, அவங்கள போய் ரெஸ்க்யூ பண்ற மாரி. நல்லா இருக்குல்ல? ஸோ ஒரு ஒரு ஐடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உருவாக்குறது தான். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட விஷனரி போட்டு, ஒரு ப்ராடக்ட்னா என்ன? அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம்? அதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது? அதுல நம்ப இன்னோவேஷன் என்ன கொண்டு வரலாம்? அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியது நீங்க தான். அந்த ப்ராப்ளத்த போய் டிக் இன் பண்றது நீங்க தான். அத போய் தோண்டி தோண்டி பார்க்கறது நீங்க தான் பார்க்கணும். வேற யாரும் வந்து உங்கள, "அத பாருங்க, இந்த விஷயத்த பாருங்க" அப்பலாம் சொல்ல மாட்டாங்க. யூ நீட் டூ ரியலைஸ் த கேப்ஸ். கேப் இங்க எங்க இருக்குது? அந்த கேப்புக்கு என்ன சொல்யூஷன் தேவைப்படுதுன்றத நீங்க தான் குடுக்கணும். இங்க தான் நீங்க வந்து ஒரு மெச்சூர் டிசைனரா மாறுறீங்க. சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ இது வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டி. இந்த 1 மாசம் ஃபுல்லா படிச்சுட்டோம். 1 மாசம் ஃபுல்லா நான் சொன்ன டாஸ்க்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ என்னோட லாஸ்ட் டேட்ன்னு வச்சுக்கங்க. 31 இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் அவர் புரோகிராம். ஓகே. ஸோ நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒன் ஆன் ஒன் கனெக்ட் பண்ணுவீங்க என் கூட. ஃபைன். டிமென்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்புறமேட்டு கனெக்ட் பண்ணுவீங்க. ஒன்லி த 14 மெம்பர்ஸ் ஆஃப் பேட்ச் 1 வில் பி டுடே. ரிமைனிங் ஃபோக்ஸ் வில் பி சம் அதர் டே. ஓகேவா? டிமென்டி ஃபோக்ஸ். அவங்களுக்கு ஒன் ஆன் ஒன்னா தினமும் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஓகேவா? ஃபைன். இப்போ நீங்க வந்து இப்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ரெகுலரா இந்த சொன்ன விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் பண்றது, கொஞ்ச நாள் விடுறது. அப்படிலாம் இல்ல. ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருக்கணும். ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருந்தா தான் 1% குரோத் உங்களுடைய ப்ரொஃபைல்ல அடிச்சுட்டே இருக்கும். குரோ ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. நான் இப்ப என்ன பண்ண போறேன், எல்லாரையும் அன்மியூட் பண்ண போறேன். ஐ மீன் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 1 டூ 31 டேஸ் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. ஓகே. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஹவ் காட் கெயின்ட் அப்படின்றத அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் சொல்றீங்களா? யார் சொல்றீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் அன்மியூட் தெம். வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கும்.
சரி ஓகே. நீங்க பேசறதுக்கு விருப்பப்படலன்னா, சாட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. ஹவ் வாஸ் திஸ் 31 டேஸ்? ஓகே. சுபா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. பேசுங்கன்னா யாரும் பேசறது கிடையாது. ஃபயர் மட்டும் போடுங்க. நீங்க இங்கேயே பேச மாட்றீங்க. இன்டர்வியூல போய் எப்படி பேச போறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க கதை என்னென்ன கதைன்னு சொல்லிட்டு. நான் எத்தன தடவ 1 மந்த் கிளாஸ் எடுத்தா கூட நீங்க இன்டர்வியூல போயிட்டு இப்படி தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், எஸ் சுபா. பேசுங்க சுபா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுபா. சொல்லுங்க. சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸோட அப்போ எனக்கு சரியா கிளாஸும் அட்டெண்ட் பண்ண முடியல சார். அப்போட இந்த பிளேஸ்மெண்ட் உங்க செக்ஷன் அட்டெண்ட் பண்றப்போ நல்லா எஃபெக்டிவாவும் இருக்கு. டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் நானே பார்க்க முடியுது சார். டே 1ல இருந்து இப்போ டே 31 வரைக்கும். சூப்பர், சூப்பர். வெரி குட். ஸோ, இப்போ நீங்க அந்த சப்ஜெக்ட்ல படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாலேட்ஜ் கெய்னிங்க்காக பண்றீங்க. இது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கிராக் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் தான் சொல்லுவேன். இந்த செஷன் எல்லாமே இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு தான். நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றது அந்த யுஎக்ஸ் நம்ம கிளாஸ் நார்மலா போகுது பார்த்தீங்களா? அந்த கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே டீட்டெயில்ட் அபௌட் த சப்ஜெக்ட்ஸ். இங்க அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. அத மக்களுக்கு எப்படி ஷோகேஸ் பண்றதுன்றது தான் இந்த செஷனுடைய முக்கியமான எய்ம். தேங்க் யூ. தேங்க் யூ சுபா. மணிபாரதி எஸ். அன்மியூட் பண்ணி பேச முடியுதான்னு பாருங்க. ஹாய் எஸ். சார். எஸ். சார் எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார். நான் எங்க லேகா இருக்கேன், ஸோ நான் என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார். இப்போ நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டேன். கான்ஃபிடென்ட்டா நான் என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு சார். சூப்பர். வெரி குட். தேங்க்யூ சார். யா. ஓகே. வேற யாரு? எஸ் நந்தினி. பேசுங்க, பேசுங்க நந்தினி. அன்மியூட் பண்ணி பேசுங்க பார்க்கலாம். ஹாய் சார். எஸ். ஹாய் நந்தினி. சொல்லுங்க. இப்போ எனக்கு என்னென்ன தெரியல, என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சார். எனக்கு அதான் மெயினா கிடைச்சிருக்கு. இன்னும் என்னென்னலாம் நான் படிக்கணும், இந்த டாபிக்லாம் இருக்கு நான் கவர் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் அதுதான் ப்ளஸ்ஸா பார்க்குறேன் ரொம்ப. இன்னும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தேங்க்யூ சார். ஸோ வேற யாருப்பா? ஈஷாந்தி பேசுறீங்களா? ஸோ ஈஷாந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டேஸ்ல இருந்து ஷி இஸ் ஃபாலோயிங் ஆக்சுவலி. ப்ரோ நான் வந்து இத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். 100 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன். பட் இதுவரை எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா? இஷாந்தி யூ கேன் ஏபிள் டு டாக்? உங்களால பேச முடியுதா பாருங்க ஈஷாந்தி. எஸ் சொல்லுங்க. ஹாய். இதுக்கு முன்னாடி என் ப்ரொஃபைல் வந்து எந்த ஒரு மீடியாலயும் ஷோ ஆகாம இருந்தது. இப்போ வந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்குது. ஓகே. 2 சூப்பர். டேஸ்ல அது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. சூப்பர், சூப்பர். ஸோ யூ காட் அ கிளாரிட்டி நவ். கரெக்ட்டா? ஸோ எங்க படிக்கணும், என்ன இடத்துல நம்ம வீக்கா இருந்தோம். இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் கவர் பண்ண பண்ணணும், நாம வேண்டியது இன்னும் இருக்கு. பேசிக்லயே தான் இருக்கோம், அட்வான்ஸ்க்கு போகல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கில் செட் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. கரெக்ட்டா? yeah. ஏன்னா, என்ன படிக்கணுன்ற ஒரு ஒரு மைலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சா தான் அடுத்தடுத்து நம்மள அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ தேர் வாஸ் மெனி திங்ஸ் யூ வாண்ட் டு லேர்ன், யூ வாண்ட் டு அப்கிரேட், யூ வாண்ட் டு மேக் யுவர் செல்ஃப். ஸோ அதனால நம்ம யா. எவ்வளவுதான்
கூகுள் பண்ணி என்னதான் நம்ம வந்து சேனல்ஸ்ல பார்த்தாலும் சுத்தி சுத்தி லைக் பேசிக்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன அளவுக்கு அட்வான்ஸ் நாங்க எங்கேயுமே பார்க்கல. அது எஸ். அட்வான்டேஜ். சூப்பர் சூப்பர் இஷாந்தி, வெரி குட், தேங்க்யூ. ஓகே, நந்தினி ஆல்ரெடி பேசிட்டீங்க, தேங்க்யூ. வேற யாருப்பா? வேற யார் பேச விரும்புறீங்க? ராம். ஹாய் ப்ரோ. ஹாய் ரஃபீக். சொல்லுங்க ரஃபீக். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு ப்ரோ எல்லாமே. ஓகே, அதாவது நீங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யுவர் இன் தி யூஐ, இப்போ யூஐ வந்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு? இன்னும் இல்லை ப்ரோ, இன்னும் யூஎஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ அடுத்த ஒரு மாசத்துக்கு அப்புறம், ஐ மீன் இந்த மாசம் யூஎக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூராஸ்டிக் எவாலுவேஷன், அப்புறம் எக்கோசிஸ்டம் மேப்பு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தென் யூ வில் ஜம்ப் இன்டு யூஐ. ஆமா அதுக்கு முன்னாடியே நீங்க இன்டர்வியூக்கு என்ன தேவைப்படுது, என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ன்றது இப்பே தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? எல்லாமே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆமா, இப்போ என்ன பண்ணணும்னு நீங்க சரியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஒரு பக்கம் மார்க்கெட்ல நான் படிச்சுட்டு இருக்கிறேன்றத ஷோகேஸ் பண்றீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா ப்ரோ. சூப்பர். அது இல்லாம அந்த ஹெலோ டிக்கெட்ஸ் ஈவென்ட் போனது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஹலோ டக்கீஸோடைய அது ஜஸ்ட் அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து வெறும் 49க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, கோடிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, யூஐ யூஎக்ஸ், இந்த மாதிரி மெனி அஸ்பெக்டில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், அவங்க நெட்வொர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கூட பேசியிருப்பீங்க, நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி பில்டிங் அ கம்யூனிட்டி தான், ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நெட்வொர்க் பண்ணி உங்களோட ஃபேஸ வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். ஓகே. அதேதான் ப்ரோ. சூப்பர். தேங்க் யூ ரஃபி. ஓகே ப்ரோ, கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. கம்யூனிகேஷன் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அத நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? சப்ஜெக்ட்ல நாலேஜபிளா இருந்துட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் வந்தா தான் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா பேச முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு விஷயத்துல உங்களால தைரியமா பேச முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னதான் நீங்க கம்யூனிகேஷன்ல சூப்பரா இருந்தாலும், யூ டசன்ட் ஹேவ் அ நாலேட்ஜ் ஆன் திஸ் பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட், யூ கேனாட் டாக் எனிதிங் தேர். கரெக்ட்டா? ஸோ அதனால பிரிப்பேர் வெல், சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வாங்கிக்கங்க, டாஸ்க்க பண்ணுங்க. தினமும் ஒரு டாஸ்க் பண்ணுங்க. உங்களுடைய குரோத்ல நீங்க தான் இன்வால்வ் ஆகணுமே தவிர்த்து, வேற யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் யுவர் குரோத். ஓகே? ஓகே. இது மாதிரி ஈவென்ட் போங்க ப்ரோ, போக சொல்லுங்க ப்ரோ. புரியல இது மாதிரி? ஈவென்ட் நிறைய போக சொல்லுங்க. எஸ். நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் நம்ப பசங்க வந்து யாரெல்லாம் போறாங்களோ நல்லா இருக்கு. பட் யாரெல்லாம் போகலையோ, கண்டிப்பா போவாங்க ஒரு நாள். ஒரு ஐஸ் பிரேக்கரா இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி பக்கம் எட்டி கூட பார்க்காதவங்க கூட உங்களோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகே. ஐடின்னா என்னன்னே தெரியாம இருக்கிற ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலையிலயும், ஒரு என்வைரன்மென்ட்லயும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஐடில இத்தன பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ பேரு மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப். இதுதான் ப்ராசஸ். எஸ். ஆல் த திங்ஸ் வில் பி ரீச் யூ இஷாந்தி. ஓகே? டோன்ட் வொரி. ஐ வில் கிவ் யூ. ஓகே? நந்தகுமார், எஸ். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக் அபௌட் இட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நந்தகுமார். எப்படி இருக்கீங்க? டே டு டே உங்க செஷன் அட்டெண்ட் பண்ணா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். சூப்பர் தெரியா சூப்பர் நந்தகுமார். மார்க்கெட்ல தெரியாத விஷயம்லாம் கத்துக்கிறேன். நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கரண்ட்லி? இப்ப கரண்ட்லி இல்ல சார், இப்ப ஜாப் தேடிட்டு தான். ஓகே. நீங்க வந்து ஆல்ரெடி கிராஃபிக் டிசைனர், கரெக்ட்டா?
இல்ல சார் யூஐ டிசைனர். யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஓகே ஓகே டன் டன். ஸோ யூ ஆர் ஏற்கனவே ஒரு டிசைனரா ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா நீங்க? சார் 1.2 மந்த்ஸ் சார். ஆ. ஸோ 1.2 மந்த் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனரா. அங்க இருந்த நாலேட்ஜுக்கும், ஸ்கில்லுக்கும் இப்போ எப்படி நீங்க அப்கிரேட் ஆயிட்டே இருக்கீங்க? அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் புதுசா இருந்திருக்கும் நெறையா. இந்த 1 1/2 வருஷம் நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண பெர்சன் தான். பட் ஆமாம் இருந்தாலும் சார். என்னுடைய 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். ஆமாம். ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய விஷயம் கத்துக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. இப்பதான் பாக்குறேன். ஓகே. வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது? மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக நிறைய growth இருக்கணும். நிறைய கத்துக்கணும். அதான் ம். சார் புரியுது இப்பதான். எக்ஸாக்ட்லி. சம்பளம் அதிகமா வேணும்னா, நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சோம்னா கிடைச்சிடாது. மார்க்கெட்ல வந்து அப்பப்ப நம்ம ஏதாவது என்ன பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ப்ரொஃபைல வந்து ஷோகேஸ் பண்ணிட்டே இருக்கணும். இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த மார்க்கெட் நம்மள என்ன பண்ணும் நம்பிட்டே இருக்கும். இல்லன்னா வச்சுக்கங்களேன், "ஓ! அப்படியா? ஒரு டைம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இவருக்கு இவ்வளோ தான் தெரியுது நாலேட்ஜ். அதுக்கு மேல தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, ஓரங்கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இல்ல நான் மார்க்கெட்ல தான் இருக்கிறேன். நான் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறேன்னா, உங்கள அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் முடியும். எஸ். தேங்க் யூ நந்தகுமார். எஸ் சுகன். எஸ் சார். தேங்க்யூ. ஹலோ. யப். சார் மார்னிங் ஹாய் சார். சுகன். குட் மார்னிங் சுகன். சொல்லுங்க சுகன். ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவ்வளோ விஷயங்களை நீங்கள் டீச் பண்ணுறது ஒரு பெரியவே ஒரு ஒரு பெரிய விஷயம் சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு ஸோ ஒரு ஜாப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ரொம்பவே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஸோ நிறைய வேலிடான ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க் யூ சுகன். தேங்க் யூ ஸோ ஸோ மச். சார் நிறைய விஷயம் உண்மையாகவே நான் லேர்ன் பண்ணிட்டேன் சார். ஸோ ஒரு 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 யுஐ யுஎக்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு லிமிட்டடாகவே இல்லை சார். அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னமுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். அப்புறமே ஐடி மார்க்கெட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டோம் சார். ஸோ அது ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நாங்கள் லேர்ன் பண்ணி கண்டிப்பாக எங்களை நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம் சார். கண்டிப்பா சுகன். கண்டிப்பா சோ மச். ஸோ தேங்க் யூ ரொம்ப சோ தேங்க்யூ. மச். யா. நீங்க வந்து அதான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தா மட்டும் தான் அத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, இந்த மாரி பேட்டர்ன பயன்படுத்திக்கோ. நீங்க வந்து ஈஷாந்தி வந்து உங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நந்தகுமார் சுகனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சுகன் வந்து ரஃபிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரஃபி வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நந்தினி வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆ மோனிகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லஃப்னி, ஆகாஷ் இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். திவ்யா, தனஞ்சய் இவங்களுக்குள்ள ஒரு சில சில விஷயங்கள் ஷேர் பண்ணி இந்த மாரி இட்ஸ் a நெட்வொர்க். ஓகே. இட்ஸ் a நெட்வொர்க் ஆஃப் பீப்பிள். ஸோ ஹவ் மச் மேக்கிங் நெட்வொர்க் தட் வில் ஹெல்ப் யூ. இப்போ ஒரு கம்பெனில ரெஃபரல் போயிட்டு இருக்கு. மச்சான் இந்த மாரி என் கம்பெனில ஒண்ணு போயிட்டு இருக்கு. வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இந்த ஃபோரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் தேர் வாஸ் 25 பீப்பிள் ஹஸ் பீன் ஜாயின்ட் இன் த மார்னிங் மீட்டிங். ஓகேவா? ஏன்னா எங்களுடைய செஷன் வந்து இந்த அளவுக்கு ஆ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்க எல்லாரும் இந்த டைம்ல வந்து சப்போர்ட் பண்ணலன்னா, இந்த ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது. கரெக்ட்டா? ஸோ இயர்லி மார்னிங் ஆ ஒரு 25 பீப்பிளோடய சேர்ந்து ஒரு வைப், பயங்கரமான ஒரு வைப், லேர்னிங் வைப். ஓகே. இந்த மாதிரி மார்னிங்கே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும்போது, தி என்டையர் டே வில் பி அ சக்சஸ்ஃபுல் டே ஃபார் அஸ். இதான் பிளான் ஆஃப் அந்த 20 ஆ 30 டேஸ் ஆஃப் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு மட்டும் தான் இது. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இது. உங்க நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணலான்றதுக்காக தான் இது. நீங்க படிக்கிறதெல்லாம் நீங்க செப்பரேட்டா உட்காந்து படிச்சா தான் உங்களுக்கு வரும். அதாவது செல்ஃப் லேர்னிங் அண்ட் அகாடமிக் லேர்னிங் வாட் எவர் இட் இஸ். எஸ். இமெயில் ரைட்டிங் டெம்ப்ளேட்டுமே நான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் பிடிஎஃப்பா. ஓகேவா? ஓகே. சுகன் சொன்ன மாதிரி எல்லாரும் என்கிட்ட டிசைன்ல இல்ல. இப்போ ஜாப்ஸ் இல்ல, ஸ்கோப் இல்ல சொன்னாங்க. ஓகே. பட் நவ் காதுல கூட வாங்கல. எனக்கு புடிச்சிருக்குன்னா பண்றேன். ஜாப் போயிட்டுன்னா பேசுறேன். சைலன்ட்டா இருக்கு. எஸ். யூ ஆர் இன் அ ப்ராக்ரஸ் ரைட் நவ். ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது நம்ம அமைதியா நம்மளுடைய வேலைய மட்டும் பார்ப்போம்.
இந்த எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டீஸ வந்து நம்ம இக்னோர் பண்ணுவோம். இது ஸ்லோ அண்ட் சஸ்டெய்னபிளான ஒரு குரோத் தான். ஓகே. ஸோ டிசைன்குள்ள போவறதுக்கு முன்னாடி வரையும் தான் கஷ்டம். டிசைன்குள்ள போனதுக்கப்புறம் வி வில் பி இன் அ குட் பிளேஸ் ஆக்சுவலி. ஓகே. மார்க்கெட்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெளிய வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. மார்க்கெட்டுக்கு உங்கள இன்னும் தெரியாம இருக்குது. அவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். இன்னும் மார்க்கெட்டுக்கு தெரியிற அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ண உங்க ப்ரொஃபைல் பயங்கர ஸ்ட்ராங்காயி நிக்கும். அப்ப வந்து நீங்க தான் போய் கேட்கறதுக்கெல்லாம் வெயிட்டே பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒர்க்க உங்கள குடுத்துட்டு சேலரியும் ஃபிக்ஸ் பண்றதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கு ஏத்த மாரி உங்கள மாஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் தான் அது முடியும். தேங்க் யூ சுகன். தேங்க் யூ ஸோ மச். ஆ உங்களுடைய அதே மாரி நான் இன்னொன்னு சொன்னது அதுதான். ஸோ என்ன வந்து நம்ப படிக்கிறோம், என்ன வேலைக்கு போப்போறோம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை ப்ராடக்ட் மாரி தான். ஸோ சர்வைவல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஃபோக்கஸிங் ஆன் மனி அப்படின்னும்போது, தேர் வாஸ் எ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் தேர் ஃபார் கிரியேட்டிங் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ நீங்க வந்து ஜாபுக்கு தேடுங்க. பட் மணிய மேக் பண்ணிக்கிட்டே தேடுங்கன்றதுனால தான் நான் சொல்றேன். ஸோ ட்ரை டூ கெட் அ ப்ராஜெக்ட் எவ்ரி மந்த். ஓகே. உங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா யுட்டிலைஸ் பண்ணி, அட்லீஸ்ட் 2 வெப்சைட் பெர் மந்த் எடுத்தா கூட உங்களுக்கு மந்த்லி சேலரி என்ன ஒரு 20,000 எடுக்க முடியுமா? ஒரு 15,000 எடுக்க முடியுமா? வாட் எவர் இட் இஸ். 2 வெப்சைட் எடுங்க. இல்ல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் போஸ்டர்ஸ் பண்ணி குடுக்குற மாரி ஒரு விஷயம் பண்ணுங்க. இல்ல மெனு கார்ட்ஸ் பண்ணுங்க. இன்விடேஷன் பண்ணி குடுங்க. மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நடக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. அவங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ அனிமேஷன் பண்ற மாரி கேன்வாவுல பண்ணி அழகா குடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு 300 to 400 to 500 சார்ஜ் பண்ணுங்க. ஸோ யூ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட். ஸோ ஜாப் மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கோப்ன்னு கிடையாது. ஓகே. அந்த ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறேன் எல்லாராலயுமே. ஓகே கைஸ், வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? தனஜெயன், திவ்யா, டிமென்டியோடைய சிங்கங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க? ஃபர்கானா, மோனிகா, ஆகாஷ். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபர்கானா. சொல்லுங்க. இந்த ஒர்க் ஷாப் மூலியமா வந்து எப்படி ஸ்டே அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. வாட் எவர் இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கட்டும், லைக் இல்ல ஃப்ரீலான்சிங் ஒர்க்கா இருக்கட்டும், நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியன்றது வந்து இந்த ஒர்க் ஷாப் மூலியமா வந்து லேர்ன் பண்ணது. அப்புறம் வந்து இது மூலியமா வந்து நம்ம எப்படி நம்மளோட கான்ஃபிடென்ட் அண்ட் காம்பிடன்ஸை பில்ட் பண்றதுன்றத வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். சூப்பர், சூப்பர். வெரி குட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட், மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்றது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யூ லேர்ன்ட் வெரி வெல் அபவுட் தோஸ் திங்ஸ். அப்டேட்டடா இருக்கணும்ன்றத வந்து லேர்ன் பண்ணிருக்கோம் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. இப்போ இதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் எப்படி சொல்றது? ஆ Keep up with the latest trends and tools to ம். practice our relevant and prepared, like அந்த மாதிரி நிறைய இந்த ஒர்க் ஷாப் மூலமா லேர்ன் பண்ணிருக்கோம் bro. சூப்பர், சூப்பர், சூப்பர். உங்களோட வெரி குட். ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்றதுன்றத. சூப்பர், சூப்பர் ஃபர்கானா. தேங்க்யூ. தேங்க் யூ ஃபர்கானா. எஸ். ஹாய் நவீன். நவீன். எஸ் ராம்குமார். எஸ் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். ஆக்சுவலா இந்த செஷன் மூலியமா என்ன நான் லேர்ன் பண்ணியிருக்குதுன்னா, ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்தது தான் இங்கேயும் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பார்க்கவே. புதுசா அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மு இதெல்லாம் வந்து அங்கேயும் சொன்னீங்க. ஆனா இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதாவது ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்தது ஞாபகம் தான் இருக்கு. இங்க வந்து இதை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி அதை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வர லெவலுக்கு நல்லா இருக்கு சார். தேங்க் யூ ராம்குமார். நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு ஈவென்ட்ல சந்திப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஸோ ராம்குமாரை வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெட்ராஸ்டர் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வி மீட் டுகெதர் ஆக்சுவலி. ஆல்ரெடி அவர் எங்ககிட்ட வந்து கோர்ஸ்லாம் முடிச்சுட்டாரு, படிச்சுட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு வி மீட்.
ஐ மீன் படிச்சு முடிச்சிட்டாரு சொல்றது. செஷன்லாம் முடிஞ்சுட்டு அவர் ப்ராஜெக்ட் ஒர்க்ல இருக்கிறாரு. அப்போதைக்கு நான் மீட் பண்ணியிருந்தேன் அவரை. ஓகே. ஸோ என்ன மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வரலாம். ஓகேவா? பட் என்ன ஒன்று கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நாட் ஒன்லி ஃபார் மீ யுவர் நாலேஜ் ஆல்சோ தேர் க்ரோ பண்ணுறதுக்கான நாலேஜஸ். ஓகேவா? ஸோ அதனால் மெட்ராஸ் ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட்டு நடந்துச்சு. அதில் போய் நானும் ராம்குமாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ ராம்குமார். தேங்க்யூ ஸோ மச். எஸ். தேங்க்யூ சார். எஸ் எஸ் எஸ். ஹாய் கௌதம் அண்ட் திவ்யா, தஞ்சயன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் லஃப்னி உங்களோட ஃபீட்பேக்ஸ். நவீன்குமார் உங்களோட இதுமா. ஸோ ஹாய் ரியலாகவே நான் எடுத்தது இம்பேக்டாக இருந்துச்சா? யா யா ஹாய். சார். சொல்லுங்க லஃப்னி. சார் நான் வந்து ஆல்ரெடி ஃபிட்டா அகாடமியில் படிச்சு தான் சார் இங்கே வந்திருந்தேன். ஆக்சுவலி எஸ். வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த யூஎக்ஸ் பற்றி எதுவுமே தெரியலை அந்த மாதிரி. இங்கே வந்து நான் ஓகே. ரொம்ப ரொம்ப நிறைய நான் லேர்ன் பண்ணேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து நம்மளை எப்படி ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிறது, எந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் காட்டிக்கிறது எல்லாமே நான் இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர் சூப்பர் லஃப்னி. ஓகே வெரி குட். ஸோ உங்களுக்கு வேல்யூ ஆடடான செஷனாக இருந்துச்சா? ஆமாம் சார், ஓகேப்பா. கண்டிப்பாக. இது ஒரு நல்ல செஷனாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? ஆமாம் சார், நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக. கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா நான் ஃபிட்டா அகாடமியில் வந்து எனக்கு வந்து 3 மந்த்ஸ் கோர்ஸ்ன்னு சொன்னாங்க சார். ஆனால் 1 மந்த் தான் எனக்கு டீச் பண்ணாங்க. ஆனால் நான் அங்கே கற்றுக்கிட்டதை விட இங்கே ரொம்ப ரொம்ப நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ லஃப்னி. யா எஸ் சிலம்பரசன். அன்மியூட் யுவர் செல்ஃப். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிலம்பரசன். சொல்லுங்க சார். நான் வந்து இதுல வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாம் பில்ட் பண்றது, இந்த நாக்ரி ப்ரொஃபைல் எல்லாம் பில்ட் பண்றது நிறைய கத்துக்கிட்டேன் சார். இதுல வந்து நிறைய எனக்கு கனெக்ட் கிடைக்குது, கால்ஸ் கூட வருது சார். வெரி குட் வெரி குட். இன்டர்வியூ கால்ஸ் வருது சார். சூப்பர் சூப்பர். லாஸ்டா எனக்கு ஒரு இது லோகோ பண்ணி தர சொல்லி கூட லாஸ்டா ஒருத்தர் கேட்டாரு 2 நாளைக்கு முன்னாடி. வெரி குட் வெரி குட். அது ஒரு ஃபர்ஸ்ட் கால். நான் எனக்கு ஒரு டெமோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு டெமோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அவரு அதை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் இதெல்லாம் வந்து சூப்பர். நீங்க சொன்னதுனால நான் நிறைய லிங்க்டின்ல நிறைய பில் பண்ணதுனாலயும் நிறைய போஸ்டர்ஸ் போடுறதுனாலயும் வந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சிலம்பரசன். தேங்க்யூ சார். நீங்க ஏற்கனவே எங்கேயா படிச்சீங்களே? எங்க படிச்சீங்க நீங்க? சார் நான் இங்க சென்னையில லேர்ன் சாஃப்ட்னு ஒரு துரைப்பாக்கத்துல இருக்கு இதுல படிச்சேன் சார். அது ஓகே நான் ஓகே. ஒருத்த மட்டும் தான் சார் படிச்சேனே அந்த இன்ஸ்டியூட்ல. அதனால யூஐ நல்லா சொல்லி கொடுத்தாரு அவரு. யூஎக்ஸ் எல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய தெரிஞ்சுட்டது. சூப்பர் சூப்பர். நீங்க ரெண்டே 2 சைட்டு தான். ஒன்னு என்என்ஜி குரூப், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப். ஓகே சார். இது ரெண்டுத்தையும் மாஸ்டர் பண்ணீங்கனாலுமே போதும், யூஎக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகே சார். தேங்க்யூ. யா ஸோ நல்லா பண்ணுங்க. வில் மீட் இன் சம் அதர் ஈவெண்ட். ஓகேவா? அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம ஆகஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் நடக்குது டிமென்டில. இஃப் பீப்புள் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் விசிட். எல்லாருமே வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்றேன். கைஸ் இங்க 25 பேர் இருக்கீங்க மொத்தம். உங்க எல்லாருக்குமே தான் இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். டிமென்டி அகாடமியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னை மீட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கம் டு டிமென்டி அகாடமி. இது பாண்டிச்சேரியில் நடக்குது. ஆகஸ்ட் 3 ஓகே சாட்டர்டே. அதே மாதிரி அன்னைக்கு டிரைவும் நடக்குது. சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கம் அண்ட் யூ கேன் கிவ் யுவர் ரெஸ்யூம் டு ஹெச்ஆர் டீம். ஸோ தே வில் டேக் யுவர் ரெஸ்யூம்ஸ் அண்ட் தே வில் கோ ஃபர்தர் லெவல். ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். கைஸ் யாரெல்லாம் கான்வெகேஷனுக்கு வரீங்க கைஸ்? டைம் ப்ரோ. டைம் வந்து மார்னிங் ஒரு 9:30 to 10 o'clock போல ஸ்டார்ட் ஆகும் ரஃபி. சனிக்கிழமை அது.
ஓகேவா? முடிஞ்சா எல்லாருமே வந்துருங்க. ஸோ என் தன்ஜயன், ஈஷாந்தி, ஃபர்கானாலாம் கன்ஃபார்ம் வந்தாகணும். வேற வழி இல்ல. கணபதி, கௌதம், லஃப்னி, ஆகாஷ் முடிஞ்சா வாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் a குட் எக்ஸ்ப்ளோஷன் ஃபார் யூ கைஸ். நீங்க வந்து மீட் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்குமே ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது ட்ரை பண்றேன். ஸோ இந்த 1 மந்த் இன்டென்சிவ் கோர்ஸ் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ யார் யார் வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அப்டேட் போடுங்க. வில் வொர்க் ஆன். ஓகே. எஸ். ஸோ விசித்ரா ஷி இஸ் கம்மிங். அது தெரிஞ்சோம். அன்னைக்கு லாஸ்ட் டைம் எனக்கு சொல்லியிருந்தீங்க விசித்ரா. கரெக்ட்டா? எஸ். சதீஷ் உங்களோட ஃபீட்பேக். சதீஷோட ஃபீட்பேக் வரல. நவீனோட ஃபீட்பேக் வரல. ஹாய் நவீன். எஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ் கேக்குது. ஆக்சுவலா நான் வந்து யூஐ யூஎக்ஸ் வந்து கிரீன்ஸ்ல முடிச்சிருந்தேன் ப்ரோ. ஓகே. சென்னையில தெரியும், தெரியும். தெரியும், தெரியும். சொல்லுங்க. ஸோ அங்க வந்து விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஓகே. ஸோ அவர் விப்ரோல இருக்காருன்றதுக்காக தான் அவர் ஜாயின் பண்ண ட்ரைனர். ஸோ அவர் ஓகே. கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே. நம்மள ஒரு நல்ல கோச்சிங் கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆக்சுவலா ஓகே. அவர் எனக்கு யூஐ மட்டும் தான் சொல்லி கொடுத்தாரு ப்ரோ. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே யூஎக்ஸ் மட்டும் லைட்டா அந்த டாபிக் மட்டும் சொல்லிட்டு ம். 3 வாட்டி கோர்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அவரு. ம். சோ நானும் என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான் போல இருக்கு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக தான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். புரியுது, So, புரியுது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு யூஎக்ஸ்னா என்னன்னே தெரியல ப்ரோ. புரியுது, புரியுது. அதுக்கப்புறமா நீங்க கொடுத்த சின்ன சின்ன டாஸ்க், அதுக்கப்புறமா அந்த டிசைன் சேலஞ்சஸ்ல சொன்னீங்களே ஆமா, ஆமா. ஃபிக்மா. சோ அதை வச்சு நான் சும்மா பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சேன். எல்லாரும் பார்த்து எனக்கு நிறைய பேர் எனக்கும் பண்ணி கொடுறாங்கலாம் சொல்லி நான் எங்க ஆபீஸ்ல சொல்லி கொடுத்தேன். சூப்பர், சோ சூப்பர். நீங்க ஏற்கனவே இப்போ ஒர்க் ஆமா பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலா? ஆமா ப்ரோ, ஹெல்த் கேர்ல ஒர்க் என்ன? பண்ணிட்டு இருக்கேன், மெடிக்கல் கோடிங்ல. ஓ, ஓகே, ஓகே, ஓகே. ம், 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 ம். சோ அங்க இருக்கிற சூப்பர். நிறைய பேர் சொன்னதுனால எனக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா நவீன். ஆக்சுவலா நீங்க படிச்சது வந்து இப்ப விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேரு இது சப்ஜெக்ட் வந்து இவ்வளவு பெரிய டீப்பான சப்ஜெக்ட்ன்றது யாருக்குமே தெரியாது. இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராவும் பிராக்டிஸ் பண்றது கிடையாது. இது நான் ஏன் வந்து இது ஏன் இவ்வளவு டீப்பான சப்ஜெக்ட் சொல்றேன். இப்ப வரையுமே இது ஒரு கடல் தான். நானுமே உங்களுக்கு ஃபுல்லாலாம் கவர் பண்ணல. பட் இவ்வளவு விஷயம் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கங்கன்றத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாரி ரூட் மட்டும் தான் நான் இப்ப போட்டு குடுத்துருக்கேன். அந்த ரூட்ல நீங்க தான் டிரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க நான் வந்து உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணணுன்றத விட, ஐ ஹேவ் கிவன் தட் வேர் அண்ட் ஆல் யூ நீட் டூ கோ அண்ட் வேர் அண்ட் ஆல் யூ நீட் டூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஜர்னின்றது தான் நான் சொல்லியிருக்கிறது. ஸோ நல்லா பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம நெறையா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் த ஸ்ட்ராங் மைண்ட் செட் ரைட் நவ். உங்களால கிராக் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால நல்லா பண்ணுங்க நவீன். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க் யூ நவீன் சோ மச். எஸ். கணபதி. அன்மியூட் பண்ண முடியுதா கணபதி? ஓகே. மைக் இஷ்யூவா இருக்கா? ஓகே. உங்களோட ஃபீட்பேக்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். எஸ் ஆகாஷ். பேசுங்க ஆகாஷ். அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆகாஷ். சொல்லுங்க ஆகாஷ். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார், இந்த ஒர்க் ஷாப் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஆகாஷ். இந்த 30 டேஸில் நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணது ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ணேன். அண்ட் ஓகே. புதுசாகவும் ஒரு சில விஷயம் புதுசாகவும் கற்றுக்கிறதுக்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி சூப்பர். ஃப்ரீலான்சிங் டெக்னிக்ஸ் தான் சார். எஸ், அதெல்லாம் எஸ். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆகாஷ். வந்துருங்க ஆகாஷ். மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் ஓகே 3ஆம் சார், தேதி. வந்துடுறேன் சார். ஓகே சார். ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆகாஷ். எஸ். எஸ் சதீஷ்.
அன்மியூட் பண்ணி பேசுங்க சதீஷ். இப்போ எஸ். ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஹாய் சதீஷ், குட் மார்னிங். சொல்லுங்க சார். நான் வந்து ஒசூர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல படித்தேன் சார். ஓகே. அங்கே என்னாச்சுன்னா பேசிக்காக HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் UI UXல UI மட்டும் இது சார் ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிவிட்டாங்க சார், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 30 days இதில் இது பண்ணால் நிறைய அப்டேட் ஆச்சு சார். இதனால இது ஓகே. லிங்க்டின் இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ஓப்பனே பண்ணதில்லை சார். இங்கே வந்து தான் எல்லாமே ஓப்பன் பண்ணேன். சூப்பர் சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறம் வந்து நட்குரி, அதுக்கப்புறம் இந்த இன்னீடு, அந்த இன்ஸ்டியூட் போயிட்டு எதுவுமே அப்டேட் ஆகலை சார். அதனால நான் வந்து பாதியிலே நின்றுட்டேன் நான். ஓகே ஓகே. அதனால இங்கே வந்து நிறைய லேர்ன் பண்ணேன் சார் நான். சூப்பர் சூப்பர் சதீஷ். ஓகே சார். நிறைய இருக்கு, படிக்க ஆரம்பிங்க. நம்ம ஓகே கிட்ட சார். நம்ம ஏற்கனவே போட்ட மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நம்ம கத்துக்க முடியும். ஸோ நல்லா கத்துக்குங்க, படிங்க, மாஸ்டர் பண்ணுங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டே இருங்க. டோன்ட் ஓகே லீவ் த சார். ஃப்ரீலான்சிங். ஓகே, ப்ராக்டிஸ் மோர், ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க, சம்பாதிங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா ரிப்பீட்டடா இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் அ ப்ரொஃபைல். உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று உருவாகிடும். அதை எல்லாத்தையும் நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல போட்டு வச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் மார்க்கெட்ல சொல்லும் போது உங்களை நம்புவாங்க. திஸ் பர்சன் ஹாஸ் அ வைடர் நாலேஜ் இன் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். விக்னேஷ். எஸ் விக்னேஷ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் போற இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா எனக்கு சொன்னது வந்து நீங்க வந்து இருக்கிற வெப்சைட்டை பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க எனக்கு சொன்னாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு தான் நானே அப்புறம் வந்து நீங்க யூஎக்ஸ் பத்தி சொன்னீங்க, இப்படிதான் பண்ணணும்னு சொன்னீங்களா சார்? அது மாதிரி எடுத்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நானே. சூப்பர், வெரி குட். அது மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிளியரா நாலேஜ் கிடைச்சு சார். யூஎக்ஸ்னா என்னது, என்னென்ன இருக்கு, எவ்வளவுலாம் இருக்கா உள்ள, வெறும் ஃபிக்மா மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு நாள் உள்ள வந்தோன்னு தெரிஞ்சு சார். எனக்கு இப்படிலாம் இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆக்சுவலா எங்க படிச்சிட்டு இருக்கீங்க விக்னேஷ்? இங்க பூமா டெக்னாலஜி தாம்பரத்துல சார். ஓகே ஓகே. இங்க வந்து ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு முடிங்க, நான் நீங்க சொல்லிட்டேன் முடிங்க. டவுட் கேட்டா நீங்க பண்ணதான் டவுட் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க சார். எவ்வளவு பே பண்ணீங்க? 27 சார். ஓகே. பே பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து ப்ராஜெக்ட் முடிங்கன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோஷாப் சொல்லி தரேன் அப்படின்னாங்க. டூல்ஸ் மட்டும் நாங்க சொல்லி தருவோம், நீங்க வந்து பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் HTML CSS மட்டும் சொல்லி தரேன் அப்படின்னாங்க சார். ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த பண்ண முடியும் சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி UI தான் போல இருக்கு, UX எல்லாம் இப்படிதான் நினைச்சேன் சார். அப்ப நீங்க சொல்லிதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஓகே இப்படி எல்லாம் தெரியும் சார் எனக்கு. சூப்பர் சூப்பர் விக்னேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ விக்னேஷ். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்றதே எதுக்காகனா, நீங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பான விதத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கைட் பண்றதுக்காக தான். ஓகே, அதாவது உங்க இன்ஸ்டியூட்ல சப்போஸ் நீங்க வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தா கூட எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுயான்னு சொல்லி போய் கேட்கறதுக்காக உங்களுக்கு தெரியணும் சப்ஜெக்ட். கரெக்டா? கரெக்ட் சார். நீங்க எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோல இந்த டயகிராம் சொன்னீங்களா சார்? எக்ஸாக்ட்லி. அந்த டயகிராமே சொல்லல, நீங்க தான் போடணும். கேட்டதுக்கு யூசர் பர்சன் வந்து ChatGPT வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க தான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ல ஃபேக்கா இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. நானுமே அதுலலாம் வந்து அனுபவிச்சதுனாலதான் நான் வந்து ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காகவே ஒரு நீஷான ஒரு இன்ஸ்டியூட் ஒண்ணு. இப்போ என் இன்ஸ்டியூட்ல வந்து இப்ப நான் அந்த இன்ஸ்டியூட் டிமென்ட் இன்ஸ்டியூட்ல we are only teaching 2 courses. 1 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், 1 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா UI UX. அந்த UI UX ஓட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நான் தான்.
என்ன சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்ற கன்டென்ட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணது நான் தான். ஓகேங்களா? அந்த கன்டென்ட் மட்டும் இல்ல, அத நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நான் வந்து ஒன்லி ஆன் யுஎக்ஸ் போர்ஷன். என்னுடைய இன்னொரு பர்சன் இருக்கிறாரு. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நாங்க வந்து பெருசா இன்ஸ்டிடியூட்ட வந்து பிசினஸ் மாடலா ஓப்பன் பண்ணல. வி ஸ்டார்டட் ஃபார் டூயிங் த திங்ஸ் அண்ட் தாட் குட் டிசைன் டு பீப்பிள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க சொன்னேன் நான் ஏற்கனவே எத்தனை தடவ சொல்லியிருப்பேன். டிசைன் படிக்கிறதுக்காக போறாங்க. பட் ஆனா அது தப்பா ஆயிட்டதுனால, டிசைன் ஃபீல்டயே வந்து கேவலமா, அத போய் படிச்சேன். அதுல ஒரு வேலையும் கிடைக்கல. அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க யார்கிட்ட படிச்சாங்கன்றது தான் விஷயம். இன்னொன்னு சார், நான் ஃபர்ஸ்ட் யூஐ டிசைனிங் ஆரம்பிக்கும்போது அங்க அந்த ஒரு வாரம் ஒர்க் ஷாப் நடத்துனீங்க நீங்க. நீங்க கூட ப்ராஜெக்ட்டோட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ம், ம், ஸ்டார்டிங் ம். ஃபர்ஸ்ட். அத பார்த்து தான் நான் யூஐ டிசைனிங்குள்ளேயே போனேன். சரி நான் பாண்டிச்சேரி உங்க தூரமாச்சு எப்படி வரதுன்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணேன் சார். நீங்க என் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ரெஃபர் டைம் பண்ணாங்க. கேட்டிருக்கலாம். எனக்கு அப்ப நீங்க தெரியல சார் எனக்கு அப்ப தெரியல. எப்படி கால் பண்ணணும்னு தெரியலையா? அந்த ஒரு ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் என் ஃப்ரெண்ட் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து அட்டெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம். புக் மை ஷோ வந்து டிட்டோ அப்படியே அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம் நாங்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு. அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுத்தீங்க நீங்க. சூப்பர், சூப்பர், அந்த ஒரு சூப்பர். வாரத்துக்கு. ஆமா சார். எஸ், எஸ். அதான் சொன்னேன்ல. நான் சொல்லிக் குடுத்து தான் இதுல ஒரு நம்பிக்கை வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்க, வேற அகாடமில போய் ஜாயின் பண்றாங்க. இதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. நான் நான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து இதுவரை ஒரு 6 பூட் கேம்ப் எடுத்திருக்கேன். அந்த 6 பூட் கேம்ப்லயும் என்கிட்ட படிச்சுட்டு, என்கிட்ட புரிஞ்சுச்சு, எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு, நெறைய பேரு அவங்கவங்க நியர்பை இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சி த ஃபேக்ட் இட்ஸ் நாட் லைக் தட். லக்ஷ்மன் கேன் ஒன்லி டீச் லக்ஷ்மன் பேட்டர்ன். தேர் இஸ் நோ ஒன் டீச் லைக் மீ. இதான் இதான் ட்ரூத். நீங்க யோசிச்சு கூட பாருங்க. இல்ல எங்கேயாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணி பாருங்க. லக்ஷ்மன் மாதிரி லக்ஷ்மன் மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர்த்து, தேர் இஸ் நோ அதர் ரிப்ளேஸ்மென்ட் ஃபார் மீ. கரெக்ட்டா? அந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ட நான் இன்வால்வ்மென்ட் பண்ணி, பேஷனேட்டடா, லவ்வபிளா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால தான், என்னால அத பெட்டரா உங்களுக்கு எல்லாருக்கும் கன்வே பண்ண முடியுது. ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. எனக்கு எனக்கு இது இப்போ இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுமா? ஆம், எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப்ல படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்ணிட்டு, "ப்ரோ எனக்கு ஒண்ணுமே முடியல ப்ரோ. கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ" அப்படின்னு கால் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியாது. "ஏம்பா நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னேனே, நீ வந்து ஏன்பா அங்க போய் ஜாயின் பண்ண?" அப்படின்னு கேட்பேன். அவரு சொல்லுவாரு, "எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாரு ப்ரோ. எங்க சிஸ்டர் ரெஃபர் பண்ணாங்க" அப்படி சொல்லிட்டு. அதாவது ரெஃபரல் இஸ் நாட் அ குட் ரெஃபரல் அப்படின்னா, இப்போ அந்த பர்சன் எதுக்காக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். தே கேன் கெட் சம் போனஸ் ஆன் ரெஃபரல்ஸ். தே வில் கெட் ரிடக்ஷன் ஆன் ஃபீஸ். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு ரெஃபரல்ல. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த புரோகிராம உருவாக்குனதுக்கான காரணமே என்னன்னா, இந்த மாரி நெறைய கால்ஸ் வந்ததுனால தான். எனக்கு வந்து நெறைய பேர் வந்து பிங் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரோ எனக்கு வந்து ஆ யுஎக்ஸ் படிச்சுட்டேன். எனக்கு வந்து யுஎக்ஸ் கிராக் பண்ண முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நான் ஒவ்வொரு நாளும் உங்க கூட கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு, நான் ஒரே ஒரு கிளாஸா இல்ல ஒரு கோர்ஸா லான்ச் பண்ணிட்டேன்னா, நீங்க யாரெல்லாம் இன்டர்வியூ கிராக் பண்ண ஆசைப்படுறீங்களோ நீங்க வந்துக்கலாம். ஓகேவா? அதுவும் இல்லாம நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் நான் ஃப்ரீயா எடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், நம்ப நம்ப ஒண்ணும் இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் 5 டேஸ் ஒரு செஷன் எடுத்தேன். 5 டேஸா? ஆமா. 5 டேஸ் செஷன் எடுத்தேன். நீங்க அது எல்லாரையும் பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? 5 டேஸ் பார்த்தீங்க இல்லையா? அந்த 5 டேஸ் செஷன்லயுமே ஐ ஹேவ் கிவன் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபௌட் யுஐ, யுஎக்ஸ். நெறைய பேர் அதுல ஃப்ரெஷர் வந்தாங்க. நெறைய பேரு சீனியர் வந்து இருந்திருப்பீங்க. நெறைய பேர் படிச்சவங்களும் இருந்திருப்பீங்க. அந்த 5 டேஸ் செஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த இந்த கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் உங்களுக்கு. இப்ப நான் இந்த மந்த் 2nd பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். ஆகஸ்ட் 1லருந்து ஆகஸ்ட் 30 வரையும். ஸோ இதுக்கப்புறம் இது ரெகுலரா நடந்துட்டே தான் இருக்கும். இது வந்து நான் எதுக்காக பண்றேன்னா, ஒன்லி ஹெல்பிங் டூ தி டிசைனர்ஸ். வேற எதுக்குமே கிடையாது. இது மூலியமா எனக்கு என்ன ஒரு ரூ. 3000 எனக்கு பெர் மந்த்துக்கு நீங்க குடுக்கறதுனால, எனக்கு அது விஷயம் கிடையாது. அந்த ரூ. 3000 உங்கள காலைல எழுந்து உட்கார வைக்கும், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி. வேற ஒண்ணும் கிடையாது. யூ ஆர் பேயிங் ஃபார் யூ ஒன்லி. நாட் ஃபார் மீ ஆக்சுவலி. ஸோ உங்கள கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எழுந்து அந்த 6 மணிக்கு உட்கார வைக்குது பார்த்தீங்களா?
அதுக்கு தான் அந்த அந்த காஸ்ட் பேசிக்கலி. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நெறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் இந்த இந்த கோர்ஸே நான் லான்ச் பண்ணேன். சரி ஓகே. ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். பசங்க நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. எனக்கு அத ரிவ்யூ பண்ணி குடுங்க. இத ரிவ்யூ பண்ணுங்க சொல்லுங்க. என்னால ஒரு 1 ஹவர்ல நான் உங்க கூட உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துற முடியாது. இப்ப நான் வந்து 1 ஹவருக்கு 500லேருந்து ஒரு ₹1000 நான் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றதுக்கு. 1 ஹவர்ல நான் எவ்வளோ சொல்லிக் குடுத்துற முடியும்? ஐ கேனாட் டீச் எவ்ரிதிங் அட் 1 ஹவர். உங்க எல்லாருக்கும் சரி தெரியுமான்னு தெரியல. நான் வந்து மினிமம் ₹500 வாங்கிட்டு தான் ஒரு செஷன வந்து கண்டக்டே பண்ணுவேன். ஏன்னா, அந்த ₹500 என்ன பண்ண வைக்கும்னா, உங்கள கரெக்ட்டா எழுத வைக்கும். உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எந்த மாரி வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிப்பரேஷனோட வருவீங்க. பே பண்ணும்போது. ஃப்ரீயா நடக்க செஷன்ல என்ன ஆகும்னா, நோட் புக் கூட இருக்காது நம்ம பசங்ககிட்ட. அப்படியே வந்து உட்காந்து அது குடுங்க, இது குடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சீரியஸ்னஸ் இல்லாத பீப்பிள் கூட நம்ம கனெக்ட் பண்றது எனக்கு டைம் வேஸ்ட் பேசிக்கலி. நான் 1 ஹவர் எதனா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணேன்னா, எனக்கு ஃப்ரீலான்சிங்ல எவ்வளோ கிடைக்கும்? பெர் ஹவர் வேல்யூ நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? உங்க எல்லாருக்குமே அது இருக்கு. யூ பீப்பிள் ஹேவ் பெர் ஹவர் வேல்யூ. உங்களோட பெர் ஹவர் வேல்யூ வந்து இருக்கு. அது ரூ. 500வோ, ரூ. 1000வோ, ரூ. 500வோ, ரூ. 1000வோ மட்டும் இல்லாம ரூ. 3000 கூட வைக்கலாம் நீங்க. வாட் எவர் இட் இஸ். நான் ஒரு நாளைக்கு என்னோட பெர் ஹவர் வேல்யூ உங்க எல்லாருக்கும் 1 ஹவருக்கு ஒரு 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 1 ஹவர் இல்ல. நான் என்னைக்கு கிளாஸ் எடுத்தாலுமே மேக்ஸிமம் 1 1/2 மணி நேரம் போகும். 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இட் வில் கோ அன்டில் 7:30, 7:45, 8:00 கூட போகும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ ஐ அம் புரொவைடிங் மை வேல்யூஸ். ஸோ அதனால கைஸ் யாரெல்லாம் உங்களோட ஃபீட்பேக் குடுக்காம இருக்கீங்களோ, ப்ளீஸ் கிவ் மீ அ ஃபீட்பேக் ஹவ் த செஷன் வாஸ் வென்ட். உங்க எல்லாருக்கும் நான் சர்டிஃபிகேஷன் குடுக்குறேன்னு இன்னைக்கு தான் சொன்னேன் நானு. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் நான் எதுவுமே லான்ச்சும் பண்ணல. நான் எதுவுமே மென்ஷனும் பண்ணல. நான் எதுக்காக சொன்னேன்னா, நீங்க எல்லாரும் இந்த அகாடமிக் மீட் பண்றதுக்கு வரீங்கன்னும் போது, அந்த சர்டிஃபிகேட் குடுக்குறேன். நீங்க வாங்கிக்கங்க அப்படி சொன்னேன். புரிஞ்சுதா? காட் இட்? எஸ். அதாவது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா, அந்த டைம்ல நான் உங்களுக்கு குடுக்கும்போது, அது ஒரு கிரெடிபிலிட்டியா இருக்குன்றதுனால, ஐ ஐ ஐ டோல்ட் தட். ஓகேவா? பட் குடுக்குறதா இருந்தாலும் குடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் டோன்ட் ரஷ் மீ. ஐ ஹேவ் லாட் ஆஃப் வொர்க்ஸ் டூ டூ ஃபார் மை ஆகஸ்ட் 3 கான்வகேஷன். ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிடிஎஃப்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு, ஐ வில் ஷேர். ஓகே? கிவ் மீ சம் டைம். ஐ வில் டூ தட். ஆகஸ்ட் 3 அன்னைக்கு இந்த 25 பேரும் வரீங்க அப்படின்னும்போது, இட் வில் பி வெரி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். யாரெல்லாம் வர ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஓகே? நான் அன்னைக்கு போல் கண்டக்ட் பண்றேன். ஸோ யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போடுங்க. வி வில் பிரிப்பேர் தோஸ் அரேஞ்ச்மென்ட்ஸ். ஓகேவா? உங்களோட வரும்போது ரெஸ்யூம்ஸ் கூட எடுத்துட்டு வந்துருங்க. சம் ஃபோக்ஸ் கேன் அட்டெண்ட் தி டிரைவ். ஓகேவா? ஓகே. Thank you, Vigneshwaran, for your kind words and feedbacks about the class and course. இது வந்து இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஜெர்னி. நான் இப்பயும் சொல்றேன். மென்டார்ஷிப்ன்றது ஒன் டைம் ஜெர்னி கிடையாது. இட்ஸ் அ லாங் டைம் கமிட்மெண்ட் வித் யூ அண்ட் மீ கைஸ். நீங்க எல்லாருமே என்னுடைய ஜெம்ஸ். ஓகே? நானும் அதே மாதிரி உங்களோட ஜெம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பி அன் டச். வில் சிங்க் ஆன் எவ்ரி மீட்டப்ஸ். கோயம்புத்தூர்ல வந்து சீக்கிரமா லான்ச் பண்றோம். சீக்கிரமா சென்னையிலயும் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். காட் கிரேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா போகுதுன்னும் போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்க்கலாம். ஹவ் த திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே. தேங்க் யூ. வில் மீட் சூன். சேலம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா சாந்தி? உங்ககிட்ட பிரான்சைசி கொடுத்துட்றேன். நீங்க வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க ஈஷாந்தி. நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்சைசி கொடுத்துடுறேன். ஓகே? பண்றீங்களா? ஓ, சிலம்பரசன் நீங்களும் சேலமா? சூப்பர். எனக்கு வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல போகணும்னு ஆசை தான். அதாவது 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளோட இன்ஸ்டிடியூட் இருக்கணும் அப்படின்றது ஆசை தான். பட் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா, வாடகை கட்டுறதுக்கே போதும் போதும்ன்னு ஆகுது. நான் இப்ப வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65,000 வந்து ரென்டல்ப்பா. ஓகே. ஸோ உங்க எல்லாருக்கும் நம்மளோட இன்ஸ்டிடியூட்ட காட்டிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. போயிடாதீங்க. ஐ திங்க் ஒரு பெர்சன் ட்ராப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு.
டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் டைம் இழுத்துடுச்சு இன்னைக்கு. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட் உங்களுக்கு கரெக்டா. எஸ், ஸோ இது வந்து நாங்கள் ரீசெண்டாக மைக்ரேட் ஆன இன்ஸ்டியூட் தான். நம்ம நிறைய நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, பட் ஐ ஷோ தட் எங்கேயுமே பெஸ்ட் இன்ஸ்டியூட் இல்லை தான். பட் தேர் வாஸ் சம் இன்ஸ்டியூட் ஆர் தேர், பட் இன்னும் வெளியே தெரியாம இருக்கு. ஓகே, எஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள வரும்போது இருக்கிற போர்ஷன். ஆக்சுவலி என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு வெயிட்டிங் ரூம் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒண்ணு இருக்கு. அதாவது எங்களோட ஏஜென்சி கிடையாது. பட் தேர் வாஸ் ஒன் அனதர் கம்பெனிஸ் தேர். தோஸ் பீப்பிள் ஆர் ஒர்க்கிங் ஹியர் ஒன்லி. அண்ட் திஸ் இஸ் அவர் கிளாஸ் ரூம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4:30 டு சாரி, இது வந்து எப்போ நடக்கிறதுனா 4:30 டு 4 டு 6 பேட்ச். ஓகே, இது வந்து எங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் எஸ், திஸ் இஸ் அவர். நீங்க இப்படி தான் உள்ள வருவீங்க. இதுதான் வழி. இது உள்ள வந்துட்டு இது நடக்கிற மாரி இருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமு. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ரூம்னு ஒண்ணு இருக்கு. இதோ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமு, செகண்ட் ரூமு. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு. எஸ், திஸ் இஸ் கான்ஃபரன்ஸ் ரூம். இது அனதர் ரூம். ஓகே, இது ஒரு கிளாஸ் ரூமு. இது ஒரு கிளாஸ் ரூம். மொத்தம் இதுதான் இது பிளேஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பேயிங் 65,000 பெர் மந்த். ஈபியோட ஈபி இல்லாம. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் அகாடமி. ஸோ ப்ளீஸ் கைஸ் விசிட் பண்ணுங்க. எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறேன் சீக்கிரமா. ஓகே, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணணும் தான் நான் உங்க எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க எல்லாரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்க எல்லாத்துலயும் ஒரு இடத்துல வாலண்டியரா இருக்கணும். எல்லா அகாடமிலயும் ஒரு இடத்துல நீங்க வாலண்டியரா ஒர்க் பண்ணணும். வாலண்டியரா இருக்கணும். தட் இஸ் மை எய்ம். ஸோ அதே மாரி என்னோட வெப்சைட்டுமே நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூ பீப்பிள் கேன் பி அ வாலண்டியர் ஹியர். வாலண்டியர்ங்கன்னா என்னன்னா லைக் சி ஐம் மென்ஷனிங் வாலண்டியர்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ஸோ வாலண்டியர்ஸ்னா இங்க யாரெல்லாம் வாலண்டியரா வரணுமோ அங்க அப்ளை பண்ணி உள்ள வரலாம். பட் ஹியர் ஐம் ஹேவிங் இங்க பிக்சர்ஸ் வச்சிருக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இவங்க எல்லாரும் என்னோட மென்டீஸு. அதே மாரி உங்களையுமே நான் இங்க கீழ போடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹேவ் யுவர் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அங்க போட போறேன். ஓகே, ஸோ சர்டிஃபிகேட்டுக்குமே ஃபோட்டோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்படும். நீங்க என்ன பண்ணுங்க, ஐஸ்வர்யா அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ என்னுடைய மென்டீஸோட எல்லா பிக்சரையும் நம்ம போடலான்னு இருக்கோம். அதே மாரி என் டீம்மேட்ஸ் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, என் டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் வி ஆர் கோயிங் டூ பிளேஸ் லைக் திஸ். ஓகே, இதே மாதிரியே உங்களுக்கும் வரும். மென்டீஸ்ல வருவீங்க. ஸோ 90 டேஸ் மென்டீஸ். அப்புறம் 1 மந்த் படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க எல்லாருமே வில் கம்ஸ் அண்டர் குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ்ல வருவீங்க. அதே மாரி வாலண்டியர்ஸ்னா என்னோட வாலண்டியர் டீம்ல வந்து யூ வில் பி பிளேஸ்ட். ஓகேவா? we are building our own website right now. Okay, so this is the thing. And here I am going to give a credibility to all. உங்க எல்லாருக்கும் ஒரு credibility. நீங்க கேட்கலாம். நீங்க யாராவது சொல்லலாம். நீங்க எங்கேருந்து வந்தீங்க? எங்கேருந்து வரீங்கன்னா, we are coming from D-Menti Academy. We are from this place அப்படி சொல்லிட்டு. Thank you. Thank you, Sudashni. Thank you so much. Yes, Sivadashanla very early. She started 90 days, sorry 30 days program. நீங்க வெரி இயர்லியரா கத்துக்கிறீங்க சிவதர்ஷினி. ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டா கத்துட்டு இருக்கீங்க. சப்ஜெக்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியாவே வேலைக்கு போயிடலாம் நீங்க ஆக்சுவலி. தேங்க் யூ சார். Thank you. You நீங்க want to talk பெஸ்ட் about? மென்டர் சார். சண்டே கூட கிளாஸ் எடுக்கக்கூடிய இது Yes, வரைக்கும் நான் yes. இப்படி ஒரு மென்டரை பார்த்தது இல்ல. Thank you. இதனால தான் என்ன எல்லாம் திட்டுறாங்க. எங்க வீட்ல எல்லாம் திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. டேய் ஒரு நாள் கூட அமைதியா இருக்க மாட்டியாடா நீ கைய கால வச்சுக்கிட்டு அப்படின்ற மாரி. ஸோ பார்க்கலாம். சி ஐம் புட்டிங் மை எஃபர்ட் டு மேக் பீப்பிள் பெஸ்ட். நீங்க எல்லாரும் பெஸ்ட் பர்சனா வரணுன்றதுனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன்.
நீங்களாம் வெளியே வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணணும். சவுத் இந்தியன் மார்க்கெட்ல இத்தனை டிசைனரை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்ற ஒரு வைப் இருக்கணும் நம்ம கிட்ட. அதே மாதிரி என்னுடைய ஃபியூச்சர் ஸ்கோப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மை எய்ம் டு பி அ லாலிபாப் டிசைன்ஸ். யாருக்காருக்கெல்லாம் தெரியும் லாலிபாப்? இந்த லாலிபாப் டிசைன் ஸ்டுடியோ மாதிரி நானுமே ஒரு ஸ்டுடியோ போட போறேன். ஸோ தட்ஸ் மை எய்ம். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு பி அ பஞ்ச் ஆஃப் டிசைனர்ஸ் ஹியர். ஓகே. அதாவது எத்தனை டிசைனர் இருக்க போறோம் நம்ம இங்க? பஞ்ச் ஆஃப் டிசைனர்ஸ். அதாவது ஒரு 300, 400 டிசைனர் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஒன்லி நீஷ் ஆன் இதுல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறோம். லைக் ஹவ் டு சே தட் டிசைன் ஸ்டுடியோவா போட போறேன். ஸோ இதுதான் அந்த லாலிபாப் டிசைன்ஸோடைய ஏரியா. இந்தியாவுல இருக்காங்க, யுஎஸ்ல இருக்காங்க, யுஏல இருக்காங்க, வியட்நாத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ 180 பீப்புள வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதே போல நானுமே ஏஜென்சி செட்டப் பண்ண போறேன். ஸோ ஒன்லி ஆன் UI UX. So going further, we will have a lot of people in our community. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோம். UI UX டிசைன் ஸ்டுடியோவா. we are not academy anymore. அதாவது அகாடமி மட்டும் நம்மளோட ஒர்க்கு கிடையாது. I'm making people and I'm going to give opportunity in this company. சொல்றது புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு 200, 300 டிசைனர்ஸ் வச்சு இருக்கிற ஒரு கம்பெனியா நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ we are going to take projects from various places. UX UI ப்ராஜெக்ட் சொல்றேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சரிஸ்டிக் கோலு. அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்யூனிட்டிக்காக நான் ஒரு விஷயமா திருப்பி கொடுக்குற ஆசைப்படுறேன். அவ்வளோதான். நான் படிச்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுதான் கம்யூனிட்டி. பட் என்னோட ஃபியூச்சர் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UI UX ஸ்டுடியோ தான். ஸோ லாலிபாப் இருக்கிற ஒரு கம்பெனி. பட் அவர் கம்பெனி இஸ் வெரி வெரி எப்படி சொல்றது, கோயிங் டு பி அ நெக்ஸ்ட் அவர் டிசைன் ஃபாரமா இருக்க போகுது. ஓகே. ஸோ நம்மளுமே இந்த மாதிரி 5, 6 ஊரில் வைக்கணும். ஓகே. ஸோ ஒர்க் லொகேஷன் வில் பி கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண போறேன் இந்த ஸ்டுடியோவை. இதுதான் நம்மளுடைய மெயின் கோல். நீங்க இந்த அகாடமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அது என்னோட பிஸ்னஸ் மாடல் கிடையாது. தட் இஸ் மை சர்வீஸ் மாடல். ஓகே. ஸோ என்னோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டேக் அ மெனி ப்ராடக்ட்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் அனதர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டான சர்வீசஸ் பண்ணி கொடுக்கறது. ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, நம்மளே நிறைய ஓனாக ப்ராடக்ட் பண்ணுறது. இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் கோல். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். யூ பீப்புள் நீட் டு பி லேர்ன்ட். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பக்காவாக கற்றுக்கிட்டு 5, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து என்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டைமில் உங்களோட சேலரியுமே நல்லா இருக்கும். நானும் அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் அந்த சேலரியை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இந்த 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 ஃபைனல் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ 1-on-1 செஷனுக்கு வந்து உங்களுக்கு கேலண்டர் அனுப்புவாங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் செட்டப் பண்ணுங்கள். வில் பி டாக் லாட். ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். எப். லவ் யூ ஆல். வில் மீட் சூன். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு லாங் 2 hours